அடுத்தவாளை குறை சொல்கிறது, அடுத்தவாளை மரியாதை இல்லாமல் பேசுறது, இது அடியன் உட்பட தான் சொல்கிறேன். எல்லாருக்கும் அது கூடாது. அது அனுமார்கிட்ட கற்றுக்கணும். சும்மா அனுமார் கோயிலுக்கு போய் சனிக்கிழமை அன்றைக்கி பிரதட்சணம் பண்ணுறேன், அனுமார் நிமிந்து கூட பார்க்க மாட்டான். அங்கே போய் 14 சுற்றி விட்டு தயிர் சாதம் வச்சுருப்பா, சாப்பிட்டு வருவான். அதுக்கு தான் சுற்றுறதுக்கே போகிறான். நீ எப்படி இப்போ அனுமாரை கும்பிட்டு என்ன கும்பிட வேணும், என்ன அழகாக பேசுகிறார் பாருங்க. அதுலேயும் என்ன சொல்கிறார், அவன் படித்தவன் ஏதோ மாயையில் தப்பு பண்ணிவிட்டாங்கிற. மாயையால் என்னவோ பாவம், மாயையால் மதியிலா நிருதர்கோன். அவர் பாருங்க, அவ்வளோ தூரம் சொல்லும்போது பெரிய ராஜாக்கெல்லாம் ராஜா. அதானே ஆண்டாள் சொன்னான்னு சொன்னேன், தென்னிலங்கை கோமானை சற்று. தாயார் என்ன பதம் போடுறா பாரு, தென்னிலங்கை அயோக்கியனை அழித்தேன்னு போட்டாளா சொல்லுற பாருங்க. அது சொல்ல மாட்டான். என்ன இருந்தாலும் அவனும் ஒருத்தருக்கு புருஷனே, நம்ம சொல்லப்படாதே. நம்மாது மாமா நமக்கு ஒரு தீங்கிற போது அடுத்தாத்து மாமா பொல்லாத்தனையும் பண்ணிட்டுமே, என்னவோ பாவம் தப்பு பண்ணுறார் அப்படிங்கணும். பாவம் இந்த மாமிக்கு எப்படி வேதனையாக இருக்கும் அப்படிங்கணும். நம்ம ஒருத்தரை குறை சொல்கிறதுக்கு முன்னால், குத்தத்தை சுமத்துறதுக்கு முன்னால் ஆமாம் ஜாகிரதையாக சொல்லணும், மரியாதை. ஏதோ ஒரு சினிமாவில் கூட சொன்னான், திருடன் அப்படின்னா, இல்லை திருடங்கிற திருடர் சொல்லணும். கரெக்டு தானே, அது ஜோக்க கரெக்டு தானே, இருக்கட்டுமே. அது தப்போ ரைட்டோ போலீஸ்காரன் பார்த்துக்கிறான், நமக்கு வராது. அது திருடர் வந்தார் அப்படின்னு சொல்லுவோம். அதை வேணால் ஞானசம்பந்தர் சொன்னார், உள்ளம் கவர் கள்வன். அப்படி பதம் போடு. அடுத்தாப்பில் சொல்கிறார் பாருங்க, நீ ஐயா தவம் இழைத்துடமையால் நீ தபஸ் பண்ணியிருக்க. ராமனே நடந்து வந்திருக்கான், தேடின்னு வரம்பர், பகவானே வருது. தந்திருந்தனர் அருள் தகை நடும் பகைஞனாம் இந்திரன் சிறுவனுக்கு இறுதி இன்று இசை தரும். இந்திரன் சிறுவன் வாலிக்கு அந்திமம் வந்தாச்சு. புந்தியின் பெருமையாய் போதர் என உரை செய்தான், மந்திரம் கெழுமுநூல் உழவுவான். அப்போ சொல்கிறான், அன்னது ஆம் உரையெல்லாம் அறிவினால் உணர்குவான். சுக்ரீவன் ஆஞ்சநேயர் சொன்னதை அறிவால் உணர்ந்தானாம். உன்னையே உடையற்கு அரியது எப்பொருள் அரோ, பொன்னையே பொருவாய் போது என போதுவான். தன்னையே அணையவன் சரணம் வந்து அணுகினான். ராமனை சரணாகதி பண்ண வரான் சுக்ரீவன், கூட்டின்னு வந்தார் ராமன்ற யார், அனுமர். தன்னையே அணையவன் சரணம் வந்து அணுகினான். சரணாகதி பண்ண வரான். கண்டனன் என்பமன்னோ கதிரவன் சிறுவன். கதிரவன் சிறுவன்னா சூரிய பகவான் பையன் சுக்ரீவன். காமர் குண்டலம் துறந்த கோல வதனம் குளிர்க்கும் கண்ணும். மன்மதனை விட அழகாக இருக்கக்கூடியவன் துறந்து வந்திருக்கான் காவி வஸ்திரத்தோடு. அவன் எந்த வஸ்திரத்தோடு இருந்தான் என்ன, அழகு அழகு தானே. புண்டரீகங்கள் பூத்து புயல் தழிய பொலிந்த திங்கள் மண்டலம் உதயம் செய்த மரகத கிரி. அதனால தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த ரூபம்ங்கிறது நமக்கு வச்சுருக்கானே பகவான் நமக்கும் கொடுத்துருக்கான், நன்னதான் கொடுத்துருக்கான். ஆமாம், இதுக்கு போய் மேக்கப்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆமாம், அதில் இப்போது இந்த காலத்தில் இந்த பொன் குழந்தைகளை மாப்பிள்ளை பெண்ணிக்கு பிராணனை வாங்குற மேக்கப் பண்ணிட்டு வரேன். ஆமாம், அது 15,000 20,000 செலவழித்து கஷ்டம். அது பூரா கெமிக்கல், தேகத்துக்கு கெடுதல். இது ஒன்று நடந்துருத்து உத்தராத்தில். அவள் மாப்பிள்ளை பெண்ணுக்கு இந்த பொண்ணை கூட்டின்னு வர, நாங்கள் பொன் பார்த்த போது இருந்த பொண்ணு இல்லையேங்கிற.
இது ரொம்ப அநாகரிகமாக இருக்குது. இயற்கையாக என்ன இருக்கோ ஆபரணங்கள்லாம் போட்டுக்கிறதுல தப்பு இல்லை. ஸ்திரீகளுக்கு உண்டோ ஆபரணம் போட்டுக்கணும், புடவை வஸ்திரம் பட்டு வஸ்திரம் கட்டிக்கணும், நல்லா கட்டிக்கணும், அதெல்லாம் வேணாங்களே. இது எதுக்கு இந்த க்ரீமை போட்டுன்னு பவுடரை போட்டுன்னு? அது அவ்வளோ கேடு, ஸ்கின்னுக்கு ப்ராப்ளம் வந்துடும் சில பேருக்கு. அதனால் ஏதாவது வியாதி வராமல் இருக்கணும், இவ்வளவுலாம் இருக்குது. இது ரொம்ப கஷ்டம், அதை பண்ணிக்கவே கூடாது. ஆமாம், அது சொல்லியாச்சு, நான் பல பேர்கிட்ட சொன்னேன், கேட்க மாட்டேங்கிறேன். ஆமாம், அதை வேறு ஏதாவது சன்மார்க்கத்துக்கு அழகாக செலவழிக்கலாம். அது தெரிய மாட்டேங்கிறது, வேணும்னே தப்பு பண்ணுற. ராமர் எல்லாத்தையும் துறந்துட்டு காவியை கட்டின்னு வந்திருக்கான். என்ன அழகாக இருக்காங்கிறான் கம்பன். குண்டலம் துறந்த கோல வதனம் குளிர்க்கும் கண், கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கானா. ராமன் எப்போவுமே அழகு பாருங்கள். இப்போ காவி வஸ்திரம் தான் கட்டியிருக்கோம், பட்டாபிஷேகத்தன்னைக்கு தான் வஸ்திரம் புதுசு கட்ட போகிறோம். அது வரைக்கும் இந்த காவி தான். ஆனால் இதுதான் நல்லா இருக்கு அவனுக்கு. என்ன அழகாக லட்சணமாக இருக்கானுங்க. நம்ம இந்த விக்கிரகத்தில் வச்சுருக்கிற போதே இப்படி இருக்கானே, அவன் நேரம் இருந்தபோது எப்படி அனுபவிச்சிருப்பா அவனை, கொஞ்சம் யோசிக்க வேணாமோ? அதனால தான் நம்ம இதை விக்கிரகமாக பார்க்கல, நமக்கு நேர தான் இருக்கான், நமக்கு நேர தான் இருக்கான் சொல்கிறான். அங்கேருந்து நோக்கினான் நெடிது நின்றான். ரொம்ப நேரமாக சுக்ரீவன் பார்க்குறானா ராமனை. என்ன அழகு, அவனால் அந்த அழகை ருச்சிக்கு சொல்ல முடியலை, அதையே பார்த்துட்டு இருக்கானா. நோக்கினான் நெடிது, நெடிது நோக்கினான் நின்றான் ராமற்ற. நெடிய அரும் கமலத்து அண்ணல், உடம்பு பூரா அவனுக்கு தாமரை பூவாக தெரியுது, தாமரை புஷ்பமாக தெரியுது. ஆமாம், சில பேர் சொல்கிறா தாமரைப்பூ மலரணும்னா ஜலம் வேணும், இல்லைன்னா தாமரைப்பூ இங்கே மலராது அப்படி இப்படின்னா. ஆமாம், இது எங்கள் பகவான் தங்கத்தாமரை, தங்கத்தாமரை மலர்றதுக்கு ஜலம் வேண்டாம் அப்படின்னு அடியேன் வியாக்கியானம் பண்ணுறேன். ஆண்டாள் சொல்லியிருக்காள், பொற்றாமரையடியே. மீனாட்சி அம்மன் கோயிலில் தங்க தாமரை இருக்க, பொற்றாமரை குளம். புரியுது? அதை தான் இங்கேயும் கம்பன் சொல்கிறான். கமலத்து அண்ணல் ஆக்கிய அவன் உலகம் எல்லாம் அன்று தொட்டு இன்று காரும் பாக்கியம் புரிந்தது எல்லாம் குவிந்து இரு படிவமாகி. இந்த உலகத்தை படைச்சாம என்ன கவினிங்க கம்பன் பார்த்த, இந்த உலகத்தில் எல்லாரும் பாக்கியம் பண்ணி அந்த பாக்கியத்தோட புண்ணியந்தான் ராம லட்சுமணாலாக உருவம் எடுத்து வந்திருக்கான். பார்த்தீங்களா? எதுவுமே நம்ம பார்க்குற கண்ணோட்டம். ராமன் இருந்தானா, அன்னி தேதியில் ராமாயணம் நடந்ததா, அப்படி இருந்தானா, இப்படி இல்லை கேள்வி கேட்குறான்னா அவனுக்கு அவன் பாக்கியம் பண்ணாதவான்னு அர்த்தம். பாக்கியசாலிகள் கேள்வி கேட்க மாட்டாளே. மேற்கு உயர் தடந்தோள் பெற்று வீரராய் விரைந்தது என்பான். இது யாரு சொல்கிறான்? சுக்ரீவன் சொல்கிறான். நல்லா கவனிங்க. இத்தனை நேரம் அனுமார் சொன்னதில் ஆச்சரியம் இல்லை. அனுமார் அளவு படிக்கலை, பகவானை உணர்ந்துட்டானே. இங்கே தான் ஒன்று கவனிக்கணும். படித்த அனுமாரும் சொல்கிறார், நம்ம படிக்கலைன்னு சொல்லக்கூடிய சுக்ரீவனும் சொல்கிறான். இதில் வேடிக்கை தியாக பெருமெல்லாம் கீர்த்தனை பாடுற, ஒன்றுமே படிக்கலை, என்ன பக்தி செலுத்தினான்னு தெரில, அந்த சுக்ரீவனை தேடிக்கிட்டு போனே நீ. இதுலேருந்தே ஒன்று தெரிஞ்சுக்கணும், பகவான்கிட்ட கற்றுக்கணும். நமக்கு காரியம் ஆகணும்னா அவன் எங்கே இருந்தாலும் சரி நம்ம தான் தேடின்னு போகணும். ஆமாம், நமக்கு என்ன காரியம் ஆகணும், தேடின்னு வந்துட்டானே. இதுலேருந்தே இல்லை. இன்னொரு கருத்தை நான் பல தடவை சொல்லியிருக்கேன். இப்போ அவருக்கு காரியம் ஆகணும் தானே வந்தான் இவர்கிட்ட. அப்போ இவன் அந்த காரியத்துக்கு உதவி பண்ணக்கூடியது விஷயம் அவன்கிட்ட இருக்க. அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஏன் பகவான் நேரடியாக போயிருக்கப்படாத போக மாட்டான். ஏன்னு கேட்டாக்கா அது அந்த அவதாரம் மனுஷ அவதாரம், ராம அவதாரம். அவன் தெய்வமாக வந்தானா கருடன் மேலே பறந்து வந்தானே. இவனை தானே கைலாய மலையில் காட்சி அளித்தான், ராமனை வரப்போகிறேன்னு கஜராஜனை ரட்சிக்க போனானே.
ஆனையை காப்பாற்ற போன போது கருடன் மேலே பறந்து போனானே, அப்போ பகவானோ இல்லையோ? நீங்கள் அதுதான் ராமன்கிட்ட கற்றுக்கணும். மனுஷனாக வந்திருக்கோம், எப்படி நடந்துக்கணுமோ நடந்துக்கணும். ஆமாம், அதுதான் இந்த இடத்துல சொல்கிறான். தேரினன் அமரர்க்கு எல்லாம் தேவராம் தேவர் என்று மாறி பிறப்பில் வந்தார் மானிடர். இவன் யாரா? தேவாளா ஒன்று கூடி வந்தாளா? மனுஷனாக வந்திருக்கா, இவ்வளவு அழகாக இருக்கானே மாதிரி. ஆறுகொள் சடிலத்தானும் கங்கையை ஜடையிலே தரித்த சிவனும் அயனும் என்று இவர்கள் ஆதி வேறுட குழுவையெல்லாம் அந்த என்று பிரம்மா விஷ்ணு சிவன் என்று எல்லாரையும் சொல்கிறோமே அழகுன்னு. அப்பேற்பட்ட அழகன் எல்லாம் எத்தனை தேவாள் இருக்காளோ அழகு அவ்வளவு ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இது யார்? இந்த மானுடம் வென்றதம்மான்னா. இந்த மானுஷம் வென்றது சொல்கிறார் அங்கேருந்து. இந்த மானுடம் வென்றதுங்கிறார். அந்த மானுஷ உடம்பு ஜெயிச்சுருத்து பாருங்க. நீங்கள் இந்த இடத்துல ஒன்று கவனிக்கணும், எல்லா தேவாம்சமும் பொருந்தி வந்திருக்கு. அதனால் நம்மளோட ஒப்பிடக்கூடாது. இரத்த பாந்தவியம் உள்ள சரீரத்தோட அவள் விவரம் தெரியாமல் கடவுள் இல்லை சொல்கிறவா பேசுகிறா, ராமனை மனுஷனாக வச்சு. அவள் நம்மளோட ஒப்பிட்டு பேசக்கூடாது. இப்போ நான் செத்த முன்னால் அதுக்கு தான் சொன்னேன், நம்மளோட வயசில் பெரியவாளாக இருக்கிறவாளையே நம்மளோட ஒப்பிட்டு பேசக்கூடாதுங்கிற போது பகவான் ராமனை போய் பேசலாமா? பேசவே கூடாது. நமக்கு நம்மளோட வயசில் பெரியவா ஒரு தப்பு பண்ணுறான்னு தெரியறதா, இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணுங்கன்னு சொல்லலாம். அவள் வாழ்ந்துட்டு போயாச்சு, அப்பா வாழ்ந்துட்டு போயாச்சு, தாத்தா வாழ்ந்துட்டு போயாச்சு. நாம் இன்றைக்கி சொல்கிறோம் அவள் அப்படி இருந்திருக்கணும், இப்படி இருந்திருக்கணும். நம்ம பிறக்காத போது ஏற்கனவே பிறந்து வாழ்ந்தவாளுக்கு நம்ம யோஜனை சொல்கிற அளவுக்கு நம்ம பெரிய ஞானி. சரி, ஒன்று கேட்குறேன், இப்படி வாழ்ந்திருக்கணும் அப்படி போயிருக்கணும்னு சொல்கிறாளே, இனிமேல் பண்ண முடியுமோ? நம்ம யாருக்கும் யோஜனையே தோணலை. எங்கள் ஒருத்தன் சொல்கிறான், எங்கள் அப்பா சம்பாதிச்சதை சேர்த்துருந்தாருன்னா இந்த வடபழனியே சேர்த்துருக்கலாம்னா. வாஸ்தவம் தான், நீ அப்போ பிறந்திருந்தா இந்த யோஜனை சொல்லியிருப்ப. அது இருக்கும் அப்படின்னு அந்த பையன்ட்டு. அவருக்கு இருக்கிற அவாவா சூழல் நான் சொன்னேன், நீ வாங்கு. அவரால் வாங்க முடியலையோ, அவரால் வாங்க முடியாத நீ மெட்ராஸையே வாங்கு. அரை கிரவுண்டு வாங்க துப்பு இல்லை. எங்கள் அப்பா இப்படி இருந்திருக்கலாம், தாத்தா இப்படி இருந்திருக்கலாம். அது என்ன, நம்ம வாழ்ந்த வாழ்க்கையிலே 40 வருஷம் முன்னால் வாழ்ந்ததை பேசக்கூடாதுங்கிறோம். இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலான்னு. அப்படி தான் இல்லையே. நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். நாம் அதை எதுக்கு பேசணும்? பழச பேசி என்ன புண்ணியம் சொல்லும்? ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இதை இப்படி செஞ்சுருக்கலாம், அப்படி இனிமேல் செய்கிற போது என்ன பண்ணு, நம்ம வேறு ஒன்று பண்ணுவோம், அது வேறு விதமாக அமையும். நாளான்னைக்கு வேறு ஒன்று தோணும், அதை இப்படி பண்ணியிருந்துருக்கலான்னு. ஆமாம். ஒருத்தர் சொன்னார், அவருக்கு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வேலை வந்தது. அந்த நாளில் 110 ரூபா சம்பளம். ஆமாம், ரயில்லேருந்தும் வந்ததாம் ஆர்டர். அது அப்போ 90 ரூபாயோ 100 ரூபாயோ ரயிலில். நான் இதில் 20 ரூபா கூடன்னு போனேன், விவரம் தெரியாமல். அதில் போயிருந்தால் பாஸாவது கிடைக்கும்னு. ஆமாம், நீர் பாஸ் பண்ணலைன்னு. நீர் அன்றைக்கே பாஸ் பண்ணியிருந்தா ரயிலுக்கு பேர் ஃபெயில் ஆகிட்டீர். அதுதான் இப்போ சொன்னேன், மாயையால் நிறுதற்கோன்னு. நானே உனக்கு மாயை அந்த 20 ரூபாயை கூட காமிச்சான், இதில் வரணும். புரிஞ்சுதோ? நம்ம எல்லாரும் பேசுகிறோம்,
அதை இப்படி பண்ணியிருக்கலாம் இப்படி பண்ணியிருக்கலான்னு. ராமன் மனுஷனா அயோத்தியில் தான் பிறந்தானெல்லாம் கேட்குறாள் இல்லையோ, அவளுக்கு தான் பதில் சொல்கிறேன். நம்ம பிறப்பு, நம்ம அப்பா ஆறு, நம்ம அப்பா அவப்பா ஆறுங்கிறதுக்கே ஆதாரம் இல்லாமல் இருக்கு. இவன் போய் ராமன் அயோத்தியில் தான் பிறந்தானா எவிடன்ஸ் கொடு. நம்மளை கேட்குறா கேள்வி. ராமன் அங்கே தான் பிறந்தானா அங்கே தான் இருந்தானா கேளுங்கிறா. அங்கே தான் பிறந்தானா அங்கே தான் இருந்தானா நம்புகிறோம், எதுவும் நம்புகிறோம். பல தடவை சொல்லியிருக்கேன், இங்கேருந்து எத்தனையோ அடி உயரத்தில் பறக்கிறது பிளேனு. டேக் ஆஃபில் எடுக்கிறான், சர்ன்னு எடுக்கிறான், இத்தனை அடி உயரத்தில் போயின்னு இருக்கோங்கிறான். எங்கே போகிறோம்னு தெரியல. எங்கள் பிளேனில் போய் பாருங்க, அந்த ட்ரெயினில் போனாலாவது இப்படி எட்டி பார்த்தா இந்த ஊர் வருது அந்த ஊர் வருதுன்னு தெரியிடுது. பிளேனில் எட்டியும் பார்க்க முடியாது. அப்படியே இப்படி பார்க்குறோம் ஜன்னல்கிட்டேன்னா மேகமூட்டமாக இருக்குது, ஒன்றுமே தெரியலை, எங்கே இருக்கோம்னு தெரியலை. அவன்கிட்ட போய் பைலட்டுக்கிட்ட கேட்க முடியுமோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு? பிளேனுக்குள்ளே தான் இருக்கோம், உட்காருமா. ஆமாம், நீ யாரை நம்பி பறக்கிறோம் பாரு, எவ்வளோ ஒசரத்தில் பறக்கிறோம். இதில் வேடிக்கை என்னெல்லாமோ சொல்கிறா. பிளேனில் பிரேக்கே போடக்கூடாதான். பிரேக்கு போட்டால் அவ்வளோதானா பாரு. இன்னும் நம்ம எப்படி இருக்கோம், என்னமா இருக்கோம்னே தெரியலையே நமக்கு. கொஞ்சம் யோஜனை பண்ணி பாரு நீ. நம்ம பாரு, இந்த இடத்துல சொல்கிறான், தேவாள் குழு பூரா ஒக்க இருக்கான். ராமனா ரூபம் தரித்து வந்திருக்கு. அவனோட ரூப லாவண்யத்தை யாராலும் வர்ணிக்க முடியலையே, யாராலும் வர்ணிக்க முடியும். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அழியா அழகன்னு சொன்னான். அவனுக்கு பேர் தான் அழகன். நேற்றுக்கு தான் சொன்னேன், அழகன் கள்ளழகன். ஆத்தங்கரையில் இறங்குறா மதுரையில், அப்படி ஜில்லுன்னு குதிரை மேலே. என்ன சென்ட்டு போட்டுக்கிறானா, இல்லை 25,000 ரூபா கொடுத்து இப்போ சொன்னேன் கல்யாண பொண்ணு ட்ரெஸ் பண்ணிக்கிறான்னு, அந்த மாதிரி பண்ணிக்கிறானா அழகன். பண்ணி ஒரு பச்சை சேப்பு மாலையை போட்டுன்னு பச்சை வஸ்திரம் கட்டின்னு குதிரையில் அப்படி ஜில் ஜில் ஜில்னு இறங்குறான். ஆற்றுல இறங்கிறதுக்கு வரான் பாரு. என்ன அழகு, எத்தனை கோடி ஜனம் வருது. அவன் என்ன ட்ரெஸ்ஸை இப்படி பண்ணிக்கிறேன் அப்படி பண்ணிக்கிறேன்னு வந்தானா இல்லையே. தெரிஞ்சுக்கோ, அங்கேருந்து தர்மத்தை உணருங்கோ. தயவு பண்ணி எல்லாருமே தயவு பண்ணி உணரும்படி கேட்குறேன். தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. பகவானுடைய அழகு ரூபலாவண்யத்தையோ பகவானுடைய பெருமையோ நம்மளோட ஒப்பிட்டு தயவு பண்ணி பேசாதேங்கோ. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நாம் சாதாரண மனுஷன், நாம் ஒத்தருக்கொத்தரே ஒப்பிட்டுக்கப்படாதுங்கிற போது பகவானோட எப்படி ஒப்பிடுறது? அவன் சொல்கிறான், வேறுள்ள குழுவை எல்லாம் அவன் சொல்கிறான். தவாவலி அரக்கர் ராமன் சுக்ரீவனை ஏற்றுக்கிறானா? ஏற்றுக்கிறப்போ என்ன சொல்கிறான்? அவன் அண்ணலை அருத்தி கூற புனை மலர் தடக்கை நீட்டி போந்து இனிது இருத்தி என்றான். கையை நீட்டி சுக்ரீவனை பிடிச்சி உட்காத்தினானான். அவன் எவ்வளோ பாக்கியசாலி. சுக்ரீவ பெருமான் வந்தவுடனே கை நீட்டி பிடிச்சானான். நீங்கள் இன்றைக்கி ஷேக்கன் கொடுக்குற பாரு, இது ராமாயண காலத்திலே உண்டு, அது தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ. அந்த ஷேக் ஹேண்டுங்கிறது கொடுக்குறவனுக்கும் தகுதி வேணும், வாங்கிறவனுக்கும் வேணும். அது அப்படி பிடிச்சு கொடுக்குறா, கையை பிடிச்சி உட்காத்தினானாம் பகவான். அங்கேருந்து அவன் சொல்கிறான், அங்கேருந்து நீ கவலைப்படாதே. அவன் சொல்கிறான், உவா உறவந்து கூடும் உடுப்பதி இரவி ஒத்தார். 2 பேர் சேர்ந்தது எப்படி இருக்கான்? சூரிய சந்திரால் சேர்ந்தாப்புல இருக்கான், அமாவாசை மாதிரி ஒத்தாப்புல. அதுதான் அமாவாசை ஒஸ்தி. புரிஞ்சுதோ உங்களுக்கு? சூரிய சந்திராள். ஏன்னால் இவன் குளுமையை கொடுக்கக்கூடியவன், சூரியன் மகன், இவனும் சூரிய வம்சந்தான். சொல்கிறான் அங்கேருந்து. அவன் எப்படி சேர்ந்தானா 2 பேரும்னா, சுக்ரீவன் இவனோட எப்படி சேர்ந்தானா? கூட்டமும் உற்று இருந்த வீரர் குறித்தது ஒரு பொருட் முன்னாள் ஈட்டிய தவம். ஜென்மாந்தரத்தில் ஈட்டின தவம். ஆழ்வார் அழகா சொன்னார், தவத்துளார் தம்மிலல்லேன். தொண்டரடி பொடி ஆழ்வார் ரெங்கனானை பார்த்து சொல்றார்,
நான் பெரிய தபஸ்வியா ரங்கநாதா, நான் உன்னை பாடுறதுக்கு இந்த ஜென்மாவில் இப்படி பாடுறதுக்கு கொடுத்து வச்சுருக்கேனே, நான் என்ன தபஸ்வியான்னு கேட்குறேன். தவச்சுளார் தம்மிலல்லேன், ஈட்டிய தவம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நம்ம எத்தனை ஜென்மா எடுக்கிறோம் அதை பற்றி கவலை இல்லை. பகவன் நாமாவை ஜெபிக்கணும். பல தடவை சொல்லியிருக்கேன். பள்ளிக்கூடத்தில் 40 மார்க் வாங்கினா பாஸுங்கிறான், பூருங்கிறேன். 98 வாங்கினாலும் பாஸுன்னு தான் போட போகிறான் சர்டிஃபிகேட்டில், ஃபஸ்ட் கிளாஸு போட மாட்டேன். அதனால் நம்ம வாழ்க்கை கல்வியில் 40 மார்க் வாங்குவோம். அதுக்கு மூலம் தயார் பண்ணு, பகவன் நாமாவை சொல்லு. நம்ம பெரிய மகான்களாக வாழணும், பெரிய பக்திமானாக இருக்கிறோமா அப்படிலாம் வேண்டாம். 40 மார்க்கு போடுங்க, பாஸ் மார்க்கை மூல வாங்குவோம். அதுக்கு தான் ராமாயணம் தினம் சொல்கிறோம், தினம் கேட்குறோம், கேட்டுட்டே இருக்கணும். நீங்கள் அந்த காலத்தை விட நான் இந்த காலம் ஒஸ்தி சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த யூடியூப்பில் இவர் பதியறார், யூடியூப்பில் எனக்கு எத்தனை பேர் மெசேஜ் தரா, யூடியூப்பில் தினம் கேட்குறோம். உங்கள் உபன்யாசம் கேட்டுவிட்டு தான் தூங்குவோம், ராத்திரி 12 மணி ஆனாலும் கேட்போம். இவ்வளோ வசதி இருக்குது பாருங்க. நம்ம அதனால் ஜென்மாந்திரத்தில் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கோன்னு தெரிஞ்சுக்கணும் எல்லோரும். ஏன்னா இந்த யூடியூப்பில் தினம் கேட்குறோமே, அதுவே பெரிய புண்ணியமே. ராமன் வேறு சிந்தனை இல்லாமல் கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க. நமக்கு இதெல்லாம் பதிஞ்சு இங்கே பதிகிறா, லண்டனில் இருக்கிறவ பார்க்குறா, அமெரிக்காவில் இருக்கிறவ பார்க்குறா, எனக்கு மெசேஜ் தரா. நாங்கள் பார்த்தோம், எனக்கு யாருன்னே தெரியாது, மெசேஜ் வரும், நாங்கள் உங்களோட ஃபேன், நாங்கள் குடும்பத்தோடு பார்க்குறோம், ரொம்ப சந்தோஷம் சொல்கிறா அங்கேருந்து. ஹலோ பக்தாள், அந்த பக்தி வந்துடுறதோ இல்லையோ, இந்த ராமநாமா கேட்க கேட்க அதில் எனக்கு மெசேஜ் தரா. நாங்கள் 30 நாளாக கேட்டுட்ருக்கோம், உங்களுக்கு ஏதாவது சம்பாவனை பண்ணணும், உங்கள் அக்கௌண்ட் நம்பரை அனுப்புங்கிற பற்றியா. அந்த ராமநாமா கேட்டதுனால உங்களுக்கு இல்லைன்னா அதுதான் ராமநாமா பண்படுத்தும். நான் பணத்துக்காக சொல்லலை, ஒரு எண்ணம் தோன்றுகிறதே, நல்ல எண்ணம் தோன்றுகிறதே, அதைத்தான் இங்கே சொல்கிறான். முன் ஈட்டிய தவம் பின்னர் முயற்சியும் இயைந்தது ஒச்சார். நமக்கு அவ 2 பேர் சேர்ந்து வச்சிருக்காளே, எப்படி வந்திருக்கா தெரியுமோ? நம்ம முன்னால் செஞ்ச தவம், இப்போ நம்ம செய்கிற முயற்சி 2 சேர்ந்து 2 உருவமாக வந்திருக்குங்கிறார் ஆஞ்சநேயர் ராமலட்சுமணால். இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி இளைஞர்கள்லாம் சொல்கிறாளே ஜென்மாந்திர புண்ணிய பாவம், இப்போ இந்த காலத்தில் நம்ம முயற்சி பண்ண வேண்டாமா? நான் அனுமார் சொல்கிறாரே முயற்சியும் பண்ணணும்னு. நம்ம தான் ஸ்டெப்பு வைக்கணும். நம்ம குழந்தைய கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறோன்னா குழந்தை தான் படிக்கணும், நம்ம டேர்ம் ஃபீஸ் தான் கட்டலாம், குழந்தை தானே. இப்போ இங்கிலீஷில் தான் ப்ராவர்பு சொல்கிறான், குதிரையை கொண்டு போய் குளத்தில் கரையில் நிறுத்தலாம், ஜலம் குடிக்கிறது குதிரை தானே, அதுதானே குடித்தானும். நம்ம போய் ஊட்டினாலுமே உள்ளே இறக்கிறது அதுதானே இறக்கியானும். அதை தான் சொல்கிறான். நம்முடைய முயற்சி பகவான் கீதையில் சொல்கிறான்னு நேற்றுக்கே சொன்னேன், அதுக்கு விளக்கம் தரேன். இப்போ உத்தரே உத்தராத்மனாக, உன் முயற்சியில் உன்னை நீ உயர்த்தி கொள். பந்துராத்மைவ ரிபுராத்மனாக, நீ முயற்சி பண்ணலைன்னா உனக்கு நீ தான் சத்துருங்கிறான். முயற்சி பண்ணு, அதுதான் சொல்லுவா பெரியவாள்லாம். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் சொல்கிறார். முயற்சி எப்படி இருக்கணும்? நல்ல மார்க்கத்தில் இருக்கணும். அட்டைன் த கோல் சொல்கிறான் பார். முயற்சி பண்ணுறதை பண்ணணும். ஆமாம், நாம் எப்போவுமே ரைட் ஆனரபிள் சீனிவாச சாஸ்திரியார் சொல்லுவார், நீ உன் முயற்சியில் இழந்து விடாதே, மீட்டும் வாழறக்கர் எனும் தீவினை வேரின் வாங்க கேட்டு உணர் கல்வியோடு ஞானமும் கிடைத்தவுத்தார். பாருங்க, ராட்சசாலை வெல்வதற்கு நமக்கு இவா 2 பேர் கிடைச்சிருக்கா. எப்படிங்கிறார் ஆஞ்சநேயர், நல்லா கவனிங்கோ. கேட்டு உணர் கல்வியோடு ஞானமும் கிடைத்தது உச்சார். நம்மளுக்கு சொல்றார், கேட்டு உணர் கல்வி, சிரவணம் கேட்டுருக்கேள, காதால கேட்டு வரக்கூடிய பக்தி, ஏற்கனவே இயற்கையில் இருக்கக்கூடிய ஞானம் சொல்றார். கேட்டு உணர், கேள்வி செல்வம். அதுதான் ஒஸ்தி. ஸ்கூலுக்கு எதுக்கு குழந்தைங்க அனுப்புகிறோம்? வாத்தியார் பாடம் நடத்துறத கேட்கறது. கற்றில நாயினும் கேட்க, என்றைக்குமே தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் கிராஸ்பிங் நாலேஜ் வேணும்.
சில குழந்தைகள் இருக்க வாத்தியார் பாடம் நடத்துகிறத கேட்டு வச்சுப்பா, நல்லா கேட்பா, கான்சன்ட்ரேஷனாக மனசில் இறங்கிடும். வீட்டில் படிக்கக்கூட மாட்டா, 100க்கு 98 வாங்குவா. அது ஏன்னா கேள்வி, அதை தான் எழுதுறாரு, கேட்டு உணர் கல்வி. இப்போ நீங்கள் கேட்குறீங்களே, இது நீங்கள் இன்னொன்று கேட்கணும், புரிஞ்சுக்கணும். கேட்டால் தான் ஆற்றுல போய் புஸ்தகத்தை படித்தா புரியும். எனக்கு ஒரு மாமி ஃபோன் பண்ணுறா, என்னன்னு, நாங்கள் இந்த வால்மீகி ராமாயணம் சமஸ்கிருதத்தில் இருக்குது, அதுதான் ரொம்ப கஷ்டம்னு அர்த்தத்தோடலாம் படித்து கிடிச்சு ஏதோ பாராயணம் பண்ணுறோம். நீங்கள் இந்த கம்பராமாயணம் முக்கியமான பாட்டாக போட்டு கொடுத்துருக்கல புஸ்தகத்தை, அதை எடுத்து படித்தேன், இது ஒன்றுமே புரியலையே, இந்த சமஸ்கிருதம் புரிகிற அளவுக்கு இது புரியலையேங்கிறா. நீங்கள் தமிழ் தானேன்னு நினச்சேளோ இல்லையோ, அதனால் புரியலைன்னு. எல்லாருக்குமே ஒரு அபிப்பிராயம் என்ன தெரியுமோ, தமிழ் தானே, நம்ம பாஷையோ இல்லையோ, நமக்கு தமிழ் தானே எல்லாம் தெரியும். நம்ம எல்லாருக்குமே ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு அபிப்பிராயம் உண்டு, தமிழ் வந்துடும். நமக்கு தமிழ் வாத்தியாருக்கு இங்கிலீஷ் தெரியாது, அப்புறம் அம்மானா பசிக்காது. எல்லாருக்கும் அம்மா, நம்ம யாருக்குமே நம்ம தாயாருக்கு பசிக்காது. நம்ம யாராவது கார்த்தால் எழுந்திருந்ததுலேருந்து நமக்கு டிஃபன் காப்பி கொடுக்குறா, மத்தியானம் சாப்பாடு போடுறா, இல்லை கார்த்தால் சாப்பாடு போட்டு மத்தியானம் டிஃபன் தரா, இல்லை ராத்திரி சாப்பாடு போடுறா, நம்மளை ஸ்கூலுக்கு தரா, எல்லாம் பண்ணுறா. நமக்கு பண்ணுறா, அப்பாவுக்கு பண்ணுறா, ஆற்றுல இருக்கிற பாட்டி தாத்தாவுக்கு பண்ணுறா. நம்ம இன்னி வரைக்கும் யாராவது ஒருத்தராவது அம்மா நீ சாப்பிட்டியான்னு கேட்டிருக்கோம்? கேட்டதே கிடையாது. ஏன்னா அம்மானா பசிக்காது. நம்ம எங்கேயானு வெளியில் கிளம்புறப்போ அம்மா நான் இதை சாப்பிட்டு வரேன்னா, நீ என்னமோ இன்னும் சாப்பிட்டுன்னு இருக்கேங்கிறான். என்ன அக்கிரமம் பாரு, என்ன அவன் என்ன விரதமாக இருப்பா. நம்ம யாருமே கேட்டதில்லையோ, நீங்கள் யாராவது கேட்டிருக்கீங்களோ? கேட்க மாட்டோம். அம்மாவை சாப்பிட்ருக்கியான்னு கேட்டதே கிடையாது. ஆமாம், நான் இன்னும் இப்போ கூட எங்கள் தாயார் இருக்கா, 91 வயசு, 9:30 மணிக்கு நான் சாப்பிட்ருவேன், என் ஆச்சிக்காரி போட்டுருவான். சாப்பிட்டதுக்கு முடிச்சதுக்கப்புறம் தான் அம்மா சாப்பிட்டாளான்னு கேட்பேன். நான் சாப்பிட்றதுக்கு முன்னால் கேட்கலாம் கொண்டு. எத்தனை வயசானாலும் சரி எல்லாருக்கும் அது இது புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஏன் இதை இப்படி சொல்கிறேன்னா, நமக்கு தமிழ் தானே அப்படின்னு நினைக்கிறோம். இதை பாரு, உனக்கு எந்த பாட்டையும் கஷ்டம் அல்ல, தமிழ் தெரிஞ்சு கேட்டு உணர் கல்வியோடு ஞானமும் கிடைத்தது ஒத்தார். ஆமாம், அவன் ஆண்டாள் நாச்சியார் சொன்னாலே திருப்பாவையில், நீ எது தகுந்தது எது தகாதது என்று எங்களுக்கு ஆராய்ந்து கிருபை பண்ணுன்னா, ஆராய்ந்து அருளேலோர். நான் உன்னை பற்றி கேள்விப்பட்டு தான் வந்திருக்கோம் நாங்கள். நீ சும்மா படுத்துட்டோ உட்காண்டோ உள்ளேந்தெல்லாம் சொல்லப்படாது. நீ சபைக்கு வரணும், சிம்மாசனத்தில் இருக்கணும். மாரிமலை முழங்கில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம். அவனுக்கு சிங்க நடை, ஸ்ரீரங்கத்தில் எல்லா நடையும் உண்டு ரங்கநாதனுக்கு. அவன் தான் ராமன், அவன் தான். ஆமாம், எல்லா கஜ நட ரிஷபம் எல்லா நடையும் உண்டு அவனுக்கு. அவன் தான் ரங்கநாதனே ராமனாக வந்திருக்கான், நடக்காமல் இருப்பானா? அவன் நடை அழகன். அதனால தான் இந்த இடத்துல சொல்கிறான், நீ சீரிய சிங்காசனத்தில் உட்காந்து எங்களுக்கு கிருபை பண்ணு. உனக்கு சிம்மாசனத்தில் உட்காண்டா தான் ஞானம் அஜானம் தர்மம் அதர்மம் எல்லாம் தெரியும். இல்லைன்னா நீ சொல்ல மாட்ட, கிருபை பண்ண மாட்டேன். உன்னை பற்றி கேட்டு உணர் கல்வியோடு, கேள்வி செல்வம். அதனால தான் வள்ளுவர் அழகாக சொல்கிறார், செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. நமக்கு காதால் நல்லது கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்க நீங்கள் இன்னொன்று பாருங்க, காலங்காலத்தால் எதுக்கு நம்ம டிவியில் பக்தி பாட்டை போடுறோம்? அதை கேட்குறோம் இல்லையோ, நம்ம கேட்டுருந்தோம், நம்ம அதை பாடிகிட்டே இருப்போம். சமைக்கிற போது, ஸ்கூலுக்கு போகிறோம். நீங்கள் காலங்காலத்தால் எதுக்கு கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வான்னு போட்டால் தான் நமக்கு திருப்தியாக இருக்கும். அதை காதால் கேட்டவொன்னே, இல்லை பிள்ளையார் பாட்டு, ஏதோ ஒரு நல்ல பக்தி பாட்டு பாடினா தான். நீங்கள் ஒரு நாளைக்கு வேணால் காலையில் அதெல்லாம் நிறுத்திவிட்டு ஒரு சினிமா பாட்டை போடும், நாள் பூரா அதை தான் பாடின்னு இருப்பேன். ஏன்னா காலங்காலத்தால் அதை தானே கேட்குறோம். கேள்வி
நம்ம காதில். அதுதான் குழந்தைகளுக்கு எப்போவுமே நல்லதை கேட்க சொல்கிறோம். அது எதையாவது சினிமா பாட்டை கேட்டுடுறது, அதை கேட்குறது, அது 10 தடவை கேட்டால் நெட்ருவாயிடும் என்றைக்குமே. அதனால தான் குழந்தைகளை வேறு பாட்டுக்கு தள்ளிட்டு. நான் போகிறேன் உத்தராத்தில், திடீர்னு இந்த சுத்த பிரம்மபராத் பர்றாம் சொல்லி மேடையில் சொல்லி கொடுத்து அந்த குழந்தை 4 நாள் கழித்து சொல்ல ஆரம்பிச்சுட்டான். சொல்ல ஆரம்பித்தா அந்த 4 நாளைக்கு முன்னால் முதல்ல போய் இறங்குற போது வாத்தில் அந்த குழந்தை என்னவோ பாடினான், எனக்கே புரியலை. என்ன பாடுறான், சினிமா பாட்டு. அவள் என்ன பாடுறான்னு அவளுக்கே புரியல, குழந்தைக்கு புரியுது. ஏன்னா கேட்டுட்டே இருக்கேன் இல்லையோ. நான் அடித்தா தாங்க மாட்டேன், 4 நாள் என்னவோ பாடுறான். எந்துக்கிட்டா இந்த பாட்டு பாடுற உடனே அந்த குழந்தைய கூப்பிட்டு இதை பாடப்படாது, இதை பாடினுமே அப்படின்னு உபன்யாசத்தை கூட்டின்னு 2ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை, இதை படி இனிமேல் இதை பாடுன்னு 4-5 நாளில் இதை நெட்ரு பண்ணி கொடுத்து குழந்தை. அவள் அம்மா அப்பாவுக்கு சந்தோஷம். நீர் தங்கி நீர் குழந்தை ராமாயணம் சொல்கிறது. நம்ம தான் கைடு பண்ணணும். நீங்கள் இந்த இடத்துல இப்போ சொல்லிவிட்டான் கம்பன், கேள்வி ஞானத்தில் வருதுன்னு. கேட்கறத நல்லதை கேட்க வைக்கிறதா அம்மா அப்பா பொறுப்பு. சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே. ராமனோட பெருமையை எப்படி சொல்கிறார் பாரு. அவர் ஆஞ்சநேயர் சொல்கிறார், கேள்வி உணர்வோடு கல்வியோடு ஞானம். நீங்கள் அங்கே தான் கவனிக்கணும். வெறும் கல்வி பிரயோஜனம் இல்லை, ஞானத்தோடு கூடின கல்வி. நகுலன் சொல்கிறான் பாரதத்தில், கல்வி ஞானம் அற்பம் இல்லாதவரை. கல்வி சும்மா இருந்தால் போகிறது. ஞானத்தோடு யாருக்கு கல்வி இல்லையோ அவளை நான் எதுக்கு சமமாக மதிக்கிறேன்னா தெரியுமா நகுலன்? மணமிலா மலரென வாசனை இல்லாத பூவுக்கு சமம்னா. நீங்கள் எல்லோரும் இந்த வாசனை இல்லாத பூவை வச்சுக்கிறதுல சந்தோஷப்படுறீர்கள். அதெல்லாம் வச்சுக்கப்படாது. புஷ்பம் எதுக்கு வச்சுக்கிறோம்? வாசனையாக இருக்கணும். இதில் நீங்கள் இதை ரொம்ப பேர் தெரிஞ்சுக்கணும். ஸ்திரீகள் பூ வச்சுக்கணும், நிறைய வாசனை உள்ள பூவை வச்சுக்கணும். ஏன்னா இந்த சயின்டிஃபிக்காக தெரிஞ்சுக்கோ, இந்த பேன் உங்களுக்கு தான் வரும், உங்கள் பிளட்டு வாக்கு. ஆம்பளைக்கு பேன் வராது. ஆமாம், பொம்மநாட்டிக்கு தான் பேன் வரும். நீங்கள் வாசனை உள்ள பூவை வச்சுக்கத்தான் அது வராது, அது போயிடும். ஏன்னா அதால் தாங்க முடியாது. புரியுறதா உங்களுக்கு? ஏன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ குழந்தைகள்லாம் பூ வச்சுக்க மாட்டேங்கிறது, இந்த பொட்டு எங்கே இருக்குன்னே தெரியல. அட ராகவா, நம்ம ஸ்கூல் காலேஜ் போகிறோம் கேட்கணும், ஏண்டி பொட்டு வச்சுனியா இருக்குங்கிற. நம்ம இப்படி லென்ஸை வச்சு பார்க்கணும். இந்த டாக்டர் பார்க்குறாரு பாரு. இப்போ தெரியுமா உங்களுக்கு? இப்போ தெர்மாமீட்டர்லாம் கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? தெர்மாமீட்டர் கிடையாது இப்போது ஜுரம் பார்க்குறதுக்கு. இப்போ இது புதுசாக ஒரு மிஷின் வந்திருக்கு, நமக்கு நேரம் இப்படி காட்டுறார், 100.5 இருக்குங்கிறார். ஆமாம், உடனே நீ போய் அதை வாங்கிக்கிறேங்க, அதெல்லாம் கிடைக்காது, அவளுக்கு தான் கொடுப்பா, இப்படி காட்டுறாரு. அது மாதிரி இப்போ நம்மாச்சு போனால் ஸ்கூல் காலேஜ் போகிறதுக்கு முன்னால் இப்படி பார்க்கணும், லென்ஸ் வச்சு பொட்டு இருக்கா அப்படி. நம்ம சம்பிரதாயத்தில் சயின்டிஃபிக்காக தான் வச்சுருக்கா. புஷ்பத்தை வச்சா வாசனை இருந்தாக்க இந்த பேனு இதெல்லாம் வராது. உனக்கு முதல்ல நல்லதே அதில் அரிக்கும் ஜனியன், உனக்கு படிக்க முடியாது, இதெல்லாம் எவ்வளவு சிரமம் பாருங்கோ. இதெல்லாம் வச்சுருக்கா. இதெல்லாம் வாசனை இல்லாத பூவுக்கு சமமாக மதிக்கிறேன்னா அந்த அளவுக்கு உனக்கு கல்வியோட கூட ஞானத்தோட கூடிய கல்வி வேணும். நம்மாழ்வார் சொன்னார், வராக பெருமாள் ஞானப்பிரான்னர். ஞானத்தை கொடுக்குறவர் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க, வராக பெருமாள். நீங்கள் அது தெரிஞ்சுக்கணும். அவனுக்கு அதுதான் பூவராகன்னு பேர். பூமியை சுமந்துன்னு வந்தார். அவர் ஞானத்தை பூமாதேவியை காப்பாற்றின்னு வந்தாரோ இல்லையோ இரண்யாட்சகன்ட்டேருந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போவே நான் பின்னால் வருது இருந்தாலும் சொல்லுவேன். காப்பாற்றின்னு அப்படி தூக்கிண்டு வரார், அப்படி ஆலிங்கனம் பண்ணிட்டு தாயார தூக்கிண்டு வரும்போது ஞானம் உபதேசம் பண்ணாராம். தர்மம்னா என்ன, ஞானம்னா என்ன, பக்தினா என்னன்னா பூமாதேவிக்கு அப்படி உபதேசம் பண்ணினதுனால தான் என்னாச்சு, அந்த பூமாதேவியை ஆண்டாளாக அவதரித்து திருப்பாவை நாச்சியார் திருமொழியும் சொன்னாலாம். உனக்கு எப்படி இவ்வளவு ஞானம் வந்ததுன்னு கேட்டா,
அன்றைக்கே வராக அவதாரம் எடுத்த போது எனக்கு உபதேசம் பண்ணார்னு பார்த்தேடோ. இதுலேருந்து தெரிஞ்சுக்கோங்க, ஆத்துக்காரிட்ட நல்லதை பேசினாச்சான் நம்ம ரிட்டையர் ஆனவுடனே அவன் நமக்கு நல்லது செய்வான். புரிகிறதோ? ஆமாம், இளமையில் நல்லதை பேசணும், வேண்டாததை பேசப்படாது. அவன் ஆசியத்துக்கு மட்டும் சொல்லலை. நம்ம நீங்கள் பேசுங்க, ஒருத்தர்கிட்ட ஒரு குழந்தைகிட்ட பேசுகிற ராமா கிருஷ்ணா கோவிந்தா சொல்லு, ராமா ராமா சொல்லு, இதை சொல்லுன்னா தான் அந்த குழந்தை அதை சொல்லும், அது செய்யும். இல்லைன்னா செய்யாது. எப்படி சொல்லும்? கேள்விக்கு உணர்த்துங்கள், தயவு செஞ்சு சொல்லிகிட்டே இருக்கணும். கொட்டினாதான் அந்த கொட்டி கொட்டி அந்த குழவி புழுவை எடுத்துன்னு வந்து, குழவின்னே ஜென்மா கிடையாது, புழுவை எடுத்து வந்து கொட்டி கொட்டி குழவி ஆக்கி பிடிச்சு பத்தல. அதனால தான் சொல்லணும், கொட்டிகிட்டே இருக்கணும், நல்ல விஷயங்களை கொட்டிகிட்டே இருக்கணும். குழந்தைகள்கிட்ட பாசுரம் படி, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னால் இதை சொல்லு, வந்த ஒன்று சொல்லு, அம்மாக்காரி சொல்லிகிட்டே இருக்கணும். அது அவளுக்கு போர் அடிக்கும், என்னம்மா இதையே சொல்லிகிட்டு இருக்கேன்னு கேட்பா. ஒரு நாளைக்கு அவளே பரீட்சை வந்தோடனே பயம் வந்துவிடும். அம்மா நீ என்ன சொன்ன அதை சொல்கிறேங்க குழந்தைய. நீங்கள் எப்போவுமே சொல்லிகிட்டே இருக்கணும். ஆமாம், டாக்டர் சொல்கிறார் இல்லையோ, சீட்டு எழுதி தரார், சொல்கிறார், எழுதியும் கொடுக்குறார், நீ இதை சாப்பிடு. உனக்கு டவுட் வந்தால் அந்த டாக்டருக்கே ஃபோன் பண்ணி கேட்குறேன், என்னோ எழுதினேன்னு அதான் கேட்குறான். ஆமாம், சொல்லிகிட்டே இருக்கணும். அவன் ப்ரிஸ்கிரைபுங்கிறான் பாருங்க, அவன் எழுதி கொடுக்குறான், அவன் நம்மளை கூப்பிட்டு சொல்கிறான், இதை சாப்பிடாதே, உபதேசம் பண்ணிகிட்டே இருக்கான் பாரு டாக்டர். நம்ம கேட்குறோமோ இல்லையோ, சொல்லிகிட்டே இருக்கான். ஆறாவது ஒத்தனாவது கேட்பனோ இல்லையோ, அதுதான் இப்போ உபன்யாசத்தில் நாங்களும் சொல்கிறோம். அப்புறம் சொல்கிறார் அவர், சுக்ரீவன் ராமனை பார்க்குறான், நீ கவலைப்படாதே, ஆயது ஆறு அவதியின்கண் அறுக்கன் செய் அரசை நோக்கி தீவினை தீய நோற்றார் என்னின் யார் செல்வா, நீ கேள், நீ ஒன்றும் கவலைப்படாதே, நீ மையறு தவத்தின் வந்த சவரி இம்மையின் நீ வந்து எய்து இருந்த தன்மை இயம்பினள். ராமர் சொல்கிறார் சுக்ரீவனை பார்த்து, நான் சபரியை பார்த்தேன், அவன் எனக்கு பழமெல்லாம் கொடுத்துட்டு சொன்னா, இங்கே ருஷ்யமுக பருவத்தில் சுக்ரீவன் ஒருத்தர் இருக்கான், அவனோட போய் சேர்ந்துக்கோன்னு பாருங்கோ, இவனோட சேர்ந்துக்கோன்னு கவந்தனும் சொன்னான், சபரியும் சொன்னான். அப்படி அவன் நல்லவன் அந்த பகுதி பூரா பரவி இருக்கு. ராமர் எங்கேயான வாலியோட போய் சேர்ந்துடப்படாதே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சா என்ன சபரி. ராமனே சொல்றார், யாங்கள் உற்ற மையறு துயரம் நின்னால் கடப்பது கருதி வந்தோம், நாங்கள் பட்டிருக்கிற கஷ்டம் ஒன்னால் தீரும்னு வந்திருக்கோங்கிறார் ராமர். ஐயா நின் நீரும் அரிகுலத்து அரசன் சொல்வான். அப்போ அவன் சொல்கிறான், நீ என்ன போய் பெருச்சா நினைக்கிற, நீ சரண் உனை புகுந்தேன், என்னை தாங்குதல் தர்மம், நீ என்ன தேடின்னு வந்தேங்கிற, நான் உன்னை சரணாகதி பண்ணியிருக்கேன், எனக்கு தலைக்கு மேலே கஷ்டம் இருக்கு. இவர் வந்திருக்க தங்கஷ்டத்தை போக்கணும்னு அவன் கஷ்டம் சொல்கிறான். ஒரு வச்சனம் சொல்லுவா, சீலை இல்லைன்னு சின்னாய் வீட்டுக்கு போனானான்னு, அவன் ஈச்சம்பாய் கட்டின்னு எதிர்த்தாப்பில் வந்தான் அப்படின்னு. அந்த மாதிரி ராமர் சொல்கிறார், நான் உன்னை தேடின்னு வந்திருக்கேன்னு. அப்போ தான் ராமர் சொல்கிறார், நீ ஏன் கவலைப்படுற, மற்ற இனி உரைப்பதென்ன, இனிமே உனக்கு நான் என்ன சொல்லணும், வானிடை மண்ணிடை தேவலோகத்திலேயோ பூலோகத்திலேயோ நின்னை செற்றவர் என்னையும் செற்றார், உனக்கு விரோதினா எனக்கும் விரோதி. தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார், உன்னோட இருக்கிறவன் பொல்லாதவனாவே இருக்கட்டும், எனக்கும் நண்பன். ஆமாம், உன் கிளை எனது, உன்னோட சொந்தக்காரன் பூரா என்ன சேர்ந்தவன், என் காதல் சுற்றம் உன் சுற்றம், நீ என் உயிர் துணைவன். எப்படி ஏத்துக்கிறார் பாருங்க ராம். சுக்ரீவ பெருமான் எவ்வளவு பாக்கியசாலி. அதுதான் ஒருத்தர் சொன்னார், எப்படி அவருக்கு இவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைச்சதுன்னா, சூரிய புத்திர நூல்யோ அந்த ஒரு பாக்கியமே போருமேன்னு, வேற என்ன வேணும். அதுக்கு தான் நம்ம பகவானை வேண்டிக்கணும்,
நல்ல இடத்துல பிறக்கணும், நல்ல ஊரில் வளரணும், நல்ல பகவானை எப்போவுமே அதனால தான் அந்த காலத்தில் க்ஷேத்திரங்களில் இருந்தால் உற்சவம் நடக்கும். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், மெட்ராஸு க்ஷேத்திரம்னு பாருங்க. இப்போது தைப்பூசம் நடந்தது, எல்லா கோயில்லையும் நடந்தது, திருவல்லிக்கேணியில் நடந்தது, மயிலாப்பூர், வடபழனி, எந்த கோயிலில் நடக்கலை. நம்ம இந்த பாரத பூமிக்கு பெருமையே அதானே. அம்மா நம்ம சொல்லி கொடுத்துருக்காளே, தப்பு பண்ணால் தோப்பு கரணம் போடணும், தோர்பிகி கரணம்னு பேர் இருக்கு. அது அப்புறம் பிள்ளையாற்ற போடணும்னு வந்திருக்கு. நம்ம இந்த இது தோப்பு கரணம் இப்படி உட்காண்டு எழுந்திருக்கிறோம், நமஸ்காரம் பண்ணுறோம், தண்டை சமர்ப்பிக்கிறதுன்னு. அது உடம்புக்கு எவ்வளவு எக்ஸசைஸ் தெரியுமோ. அதை விட்டதுனால தான் இப்போ யாராலையும் குனிய முடியல, நிமிர முடியல, ஒன்றும் பண்ண முடியல. அது தோப்பு கரணம் போட்டோம். அப்போல்லாம் கிளாஸில் தப்புன்னா வாத்தியார் தோப்பு கரணம் போடும். 2 பேராக சேர்ந்து தப்புன்னா 2 பேரும் சேர்ந்து போடணும். அவங்காத இவன் பிடிச்சிக்கணும், இவங்காத பிடிச்சிக்கணும். ஆமாம், உன்னால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டேன், உட்காந்து எழுந்திருக்கணும். அது பெரிய எக்ஸசைஸ் தெரியுமோ. ஆமாம். இப்போ அமெரிக்காவில் என்ன பண்ணால் திடீர்னு இதை ஒருத்தர் சயின்டிஃபிக்காக கண்டுபிடிச்சி இப்படி உட்காண்டு எழுந்திருக்கணும் அப்படின்னு 100 தடவை உட்காண்டு எழுந்திருக்கிறவாளுக்கு ப்ரைஸ் தருவோம்னு ஏதோ சொன்னான். நம்ம இந்தியாவிலேருந்து போன பையன் உட்காண்டு எழுந்திருந்துட்டான். 100 தடவை சக்கு சக்குன்னு தோப்பு கரணம் போட்டு அவள் எல்லோரும் அசந்து போகிறா. அவளெல்லாம் உட்காண்டா எந்திருக்க முடியல, எந்திருந்தா திருப்பி உட்கார முடியல. இவன் உட்காண்டு எந்திருந்துட்டான். அவள் எல்லோரும் கேட்டா, எப்படி நீ உட்காண்ட? அவன் தான் ப்ரைஸ் வாங்கினான், எப்படி நீ இப்படி பண்ணேன்னா? அது ஏன் கேட்குற, எங்கள் வாத்தியார் தினம் இதைத்தான் சொல்லுவார். அவன் இருக்கட்டுமே. நமக்கு இப்போ நமது முன்னோர்கள் பாருங்க, நல்ல அந்த குழந்தை அமெரிக்காவில் போய் செஞ்சு காமிச்சு எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்தது. நம்ம இப்போ உட்காந்து எழுந்திருக்கிறோம். டாக்டர் அதை தான் சொல்கிறான், உட்காந்து எழுந்திருந்தாலே உனக்கு பெரிய ஹெல்த்துங்கிறான். ரொம்ப முடியாமல் படுத்துன்னா உட்கார முடியாது, அது வேறு சமாச்சாரம். ஏஜ் ஃபேக்டில் பொதுவாக சொல்கிறோம், குழந்தைகளை சொல்லணும். இந்த நேரத்தில் தான் நான் அடிக்கடி சொல்கிறேன், டேபிள் சாப்பாடை அவாய்ட் பண்ணுங்கோ, குழந்தைகளுக்கு போடாதேங்கோ, கீழே உட்காந்து சாப்பிடணும். இது எங்கள் அம்மா சொல்லுவா, 6 பேரும் சாப்பிடணும், அவாவா எச்சல அவாவா எடுங்கோம்பா, எக்ஸசைஸும்பா. இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ண வேண்டாம். ஆமாம், அவாவா ட்ரெஸ்ஸை அவாவா துவச்சிக்கணும். ராஜாஜி உயிர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் துவச்சுட்டார், ஹெல்த் இருக்கிற வரைக்கும். நமக்கு எக்ஸசைஸ் இப்படி கை போயிட்டு வருது பார், புழியிறோம் பார். இப்போ யாரையாவது கூப்பிட்டு புழின்னு அவ்வளோதான், நம்மளை புழிஞ்சிடுவோம். இவ்வளோ பெரிய நம்ம இப்போ நானும் நல்லா புழிவேன், அதெல்லாம் துவச்சி பழக்கம். பெட்ஷீட்டை கொண்டு கையில் புழிவேன். எல்லாம் சில பேர் இப்போ இந்த வாஷிங் மிஷின் வந்தால் நம்மளை கெடுத்தது. ஆமாம், நம்ம பட்டன்னு போச்சு. இப்போ எதுக்கு சொல்ல வரேன் இவ்வளவு நான், அவன் பகவான் என்ன எத்தனை தோப்பு கரணம் போட்டானோ சுக்ரீவன் போன ஜென்மால, எத்தனை. இதுக்கு இப்போ ஒரு விளக்கம் ஒன்று பின்னால் வருது, அது அந்த நேரத்தில் சொல்கிறேன். ஏன் சுக்ரீவனுக்கு இவ்வளவு பக்தி வந்தது? வாலிக்கு பக்தி இருந்தும் ஏன் துன்மார்க்கத்துக்கு போனான்? ராவணன் ஏன் போனான்? நீங்கள் அதனால தான் ஒன்று கவனிக்கணும், பக்தி இருந்தால் மட்டும் போராது, அது செவ்வனே இருந்துட்டு இருக்கணும். அந்த பக்தியை வச்சுக்கிண்டு துன்மார்க்கத்துக்கு உபயோகப்படுத்தப்படாது, பணத்தை வச்சுக்கிண்டு துன்மார்க்கத்துக்கு உபயோகப்படுத்தப்படாது. எதையுமே ஒன்று வச்சுக்கோங்க சார், whenever you have quality, you should spend the quality in good manner. உனக்கு என்றைக்குமே தரம்ங்கிறோம் பாருங்க, ஒரு நல்ல விதமாக உபயோகப்படுத்தணும், நல்லதாக செய்யணும். துன்மார்க்கத்தில் போய் உபயோகப்படுத்தி விடக்கூடாது சொல்கிறார். அங்கேருந்து எல்லாரும் சந்தோஷப்பட்டா உடனே ராமருக்கு சுக்ரீவன் என்ன பண்ணால் பழமெல்லாம் கொண்டு வந்து வச்சான். நம்ம அதுக்கு ஒருத்தர் தேடின்னு வந்தால் நம்ம கொடுப்போம் இல்லையோ, என்னவோ இருக்கிறத கொடுப்போம், நம்ம என்ன சாப்பிட்றோமோ தரோமோ. நீங்கள் அதுதான் இந்த இடத்துல விருந்து சொல்கிறான்.
விருந்து கொடுத்தான். சபரி பழம் கொடுத்தா, இவனும் பழம்தான் கொடுத்தான். நம்ம ஒருத்தரை விருந்து கூப்பிட்றோன்னா நமக்கு என்ன முடியுமோ அதை பண்ணு, கடனை வாங்கிலாம் செய்ய வேண்டாம். அது என்ன பெரிய பெருமை? அது ஒன்றும் பெருமையே இல்லை. ஆமாம், நம்ம என்ன சாப்பிட்றோமோ கொடுக்கணும். இவர் சொன்னால் அதிகமாக நெடுமானஞ்சி அவையார், உண்டாயின் பதங்கொடுத்து என்ன இருக்கோ கொடுப்பனா, இல்லாயின் உடன் உண்ணும், தனக்கு போட்ட இலையில பாதியை கொடுப்பணும், போ சாப்பிடு. ஆமாம், நமக்கு இல்லாததெல்லாம் வாங்கி கொண்டு வச்சு ஒரு சொந்தக்காரனை கொண்டாடுறதோ வரவே அது வேண்டாம். நமக்கு என்ன முடியுமோ அதை செய். நான் ஒரு வசதியில் பொண்ணுக்கு ஒரு தடவை கொடுத்தேன் வேட்டி புடவை, ஒரு 10 வருஷம் முன்னால். அவள் பத்திரிக்கை கொடுக்கணும்னு வர உங்களை பார்க்க. என்ன வாங்கோ, நான் இன்றைக்கி தான் எங்கேயோ ஊர்லேருந்து உபன்யாசம் முடிஞ்சு ஆற்றுக்கு வரேன். மெட்ராஸில் சாயந்தரம் உபன்யாசம். எங்கள் எல்லாமும் போயிட்டு வந்தோம். அந்த எங்கேயோ ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தால் நாங்கள் வந்த உடனே ஆற்றுக்காரியை பார்த்து வத்த குழம்பு வை இப்படி தான் சொல்லுவோம். ஏன்னா அங்கங்கே விருந்தை சாப்பிட்ருவோம். அதனால் அது மருந்து வேணுமேன்னு அன்றைக்கி ஆற்றுக்காரியை கூப்பிட்டு மிளகு குழம்பும் பருப்பு தொகையல், வெள்ளரி பிஞ்சு வாங்கிட்டு வந்தேன். வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி, வெள்ளரி பிஞ்சு வந்து வாயு, அதுக்கு தான் மிளகு குழம்பு. புரியுதா உனக்கு? ஆமாம், இதை வை, அப்பளத்தை சுடு, பொறிக்காதே அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து. இது சனியன் இந்த சாப்பாடு நன்னா இருக்குமே தவிர 1 மணி நேரத்திலே பசிக்கும். பருப்பு இல்லையோ இல்லையோ, அதனால் பசிச்சு தொலையும் இது. அதனால் சில பேர் சாப்பிட மாட்டான். அதனால் இது நன்னா இருக்கும். இப்போ பத்திரிக்கை அன்றைக்கி தான் கொடுக்குறேன்னா, எத்தனை மணிக்கு வருவேன்னு? மத்தியானம் 1:30 மணிக்கு. அப்போ சாப்பிட்ற டைமே நம்ம அதில் சாப்பிட்டுடலாமேன்னு. உடனே ஆத்துக்காரி, என்ன இன்றைக்கின்னு இதை பண்ணுறோம், அவளை சாப்பிடுங்கிறேன். உடனே ஃபோனில் சொன்னேன், இன்றைக்கி இதுதான் மெனு, நான் இதான் சாப்பிட போகிறேன், உமக்கும் அதுதான் போட போகிறேன், ஆத்துக்காரியோட சாப்பிடும்னு. அவர் உடனே ஃபோனில் சொன்னார், விருந்து எங்கே பார்த்தாலும் போடுவா, மிளகு குழம்பு ஒத்தரும் போட மாட்டார், உங்கள் அதில் சாப்பிட்றேன்னா. அவர் பக்கத்தில் உட்கார வச்சு மிளகு குழம்பு பருப்பு சொல்லி அவர் இன்னமும் சொல்லுவார், சூப்பர், அது கீடு கிடையாதுங்கிறவர். நம்ம என்னத்தை சாப்பிட்றோமோ அதை கொடுப்போம். நம்ம ஒருத்தராத்துக்கு போகிறோம்னா வந்து மாமி தான் வந்து பரமாறணும். அதுக்கு தான் சாத்திரத்தில் வச்சா பரமாறிவிட்டு தீர்த்தம் போடணும். அப்படின்னா தான் அவளுக்கு இஷ்டம்னு அர்த்தம். மாமி பரமாறலைன்னா ஊரில் இல்லைன்னு அர்த்தம். அவ்வளோதானே. இவன் சுக்ரீவனை வந்து பரமாறுற போது ராமர் நிமிர்ந்து பார்த்தார். சுக்ரீவனை பார்த்து விருந்துமாகிய மெய்மை அன்பினோடு, அன்போடு நிமிர்ந்து பார்த்தாராம். இருந்து நோக்கி நொந்து இறைவன் சிந்தியா, நொந்து போய் மனசு நொந்து கேட்குறாரா யார? சுக்ரீவனை. நீயும் கேட்குறார், பொருந்து நன்மனைக்கு உரிய பூவையை பிரிந்துளாய்கோலோ, நீயும் ஆத்துக்காரியை பிரிஞ்சிருக்கியான்னு கேட்டு. நீயும்னா என்ன அர்த்தம்? பார்த்தியோ, ராமனுக்கு முன்னாலே பிரிஞ்சது இவன் தான், ராம அப்புறம்தான். புரியுறதா உங்களுக்கு? ஆமாம். இப்போ யார் ஒன்றுக்கு சேர்ந்துருக்கா? ஆத்துக்காரியை பறி கொடுத்தவன்லாம். மனைவி இழந்தோர் சங்கம். ஆமாம், முதல்ல இழந்தது சுக்ரீவன் தான், அவர் தான் பொதுச் செயலாளர். புரிஞ்சதா உனக்கு? ஆமாம். அப்புறம் வந்தவர் ராமன், அவருக்கு தலைவர் போஸ்ட். புரிஞ்சதா உனக்கு? ஆமாம். மனைவி இழந்தோர் ஆத்துக்காரியை பறி கொடுத்தோம், கஷ்டம். இவனுக்கு சுக்ரீவனுக்கு ஆத்துக்காரி ராஜ்யமும் போச்சு, ஆத்துக்காரியும் போனான். ராமனுக்கு ராஜ்யமும் போச்சு, ராஜ்யலட்சுமியும் போனான், பாக்யலட்சுமியும் போனான். ரொம்ப சிரமம். ஆத்துக்காரியை பறி கொடுத்தவா 2 பேரும். அது கல்யாணம் பண்ணிட்டவாளுக்கு தான் ஆத்துக்காரி அருமை தெரியும், பண்ணிக்காதவாளுக்கு தெரியாது. ஆமாம். பிரம்மச்சாரி என்ன வேணாலும் பேசுவான், கல்யாணம் ஆகாத பொண்ணும் நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்னு பேசுவா. அதெல்லாம் கவைக்கு உதவாது. இல்லற தர்மத்தில் ஈடுபடுறவாளுக்கு தான் தெரியும். ஆமாம். ஆத்துக்காரி பிறந்தா 3 நாளைக்கு போனாலே கஷ்டம்.
4 நாளைக்கு போனேன். இந்த மாதிரி நான் உபன்யாசத்தில் மெட்ராஸ்லாம் சொன்னேன். ஒரு மாமி கூட்டத்தில் சொன்னேன், பிறந்தா என்னத்துக்கு இந்த 2 மணி நேரம் கதைக்கு வந்தாலே வீடு நாடுறதுங்கிறான். கரெக்டு தானே அவன் சொன்னது. நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், ஒரு ராத்துக்குள்ளே நுழையுங்கோ. மாமி இருக்கான்னா அந்த வீடு லட்சணமாக இருக்கும். மாமி வெளியில் போயிருக்கா, ஆற்றுல இல்லைன்னாலே கதவை திறந்து பாருங்க, வீட்டில் லட்சணமே இருக்காது. நம்ம உள்ளே நுழையிற போதே கேட்போம், மன்னி இருக்காளா அப்படிம்போம். அது கேட்க வேண்டாம், அது இருந்தாலே லட்சணம் தெரியுமே. ஆமாம், எங்கள் மணச்சநல்லூருக்கு போவேன். எங்கள் ஊரில் ஒரு பையன், கொஞ்சம் மூளை வளர்ச்சி இல்லாத பையன். அவன் எனக்கு உங்களுக்கெல்லாம் வருவான். நான் வந்தேன்னொடனே மாடி ஏறி வந்துடுவான். வந்து என்னை நமஸ்காரம் பண்ணி கொண்டாடுவான். உள்ளே நுழைஞ்ச உடனே அவன் என்ன கொண்டாடுவான், எல்லாம் பண்ணிகிட்டே கேட்பான், அப்புறம் நான் பண்ணி வள்ளியாம்பான். நான் என்னைக்கான அந்த பக்கமாக உபன்யாசத்துக்கு போகிறவோ கூட்டின்னு போகலன்னு வச்சுக்கோங்க, வள்ளியே எத்துக்கிட்ட நான் தான் வந்திருக்கேனே அப்படின்னேன். இல்லை மன்னி வந்தால் தான் காப்பி கிடைக்கும். பற்றியா அவன் நீங்கள் அவனை போய் மெச்சிடுங்கிறான். இப்போ அவன் தானே மெச்சூடாக இருக்கிறவன். பற்றியா நான் தரேன் நான் உனக்குன்னு, அவனுக்கு நான் தருவேணும்னு சந்தேகம் வந்துடும். பற்றியல நீங்கள் சாதாரண விஷயம் உபச்சாரம். இப்போ அதை தான் அவர் சொல்கிறார், நீயும் மனைவியை பிரிஞ்சிருக்கியான்னு ஏன் கேட்குறார். உபச்சாரம் பண்ணுறதுல தெரியறது. பொம்மநாட்டி இருந்து உபச்சாரம் பண்ணுறதுக்கும் புருஷா உபச்சாரம் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓ ஆமாம் அப்படின்னு வாலி சுக்ரீவாள் பெருமையை ஆஞ்சநேயர் சொல்ல போகிறார், வாலியோட பெருமை. அதுதான் நான் அப்போவே சொன்னேன், வாலிக்கும் பெருமை உண்டு, ராவணனுக்கும் உண்டு. துன்மார்க்கத்துக்கு செலவழிச்சா அதைத்தான் நாமளும் பண்ணுறோம். நம்ம எல்லாருக்கும் பெருமை இருக்குது. நீ போய் பாரு, என்ன சொல்கிறான், பிஇ படித்தாங்கிறான், நல்ல பரம்பரைங்கிறான், குடிக்கிறாங்கிறான், சிகரெட்டை பிடிக்கிறாங்கிறான். என்ன நமக்கு அப்போ வருத்தப்படுறோம், ஐயோ இதையும் பண்ணணும். அப்போ அவள் சொல்கிற குடித்தா இந்த கட்டம் வரணும். ஏன் குடிக்கணும், எதுக்கு துன்மார்க்கத்துக்கு போகணும்? எத்தனையோ மார்க்கங்கள் இருக்குது, நல்ல மார்க்கம். நீங்கள் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், இந்த தப்பு பண்ணுற பையன்ட்டே கேட்டேன், நீ எதில் போகிறேன்? காரில் போவேன். அவன் என்ன சம்பாதிக்கிறான், காரில் போவேன். என்ன நீ காரில் தானே போவேன், எங்கே திருச்சியிலேருந்து மதுரைக்கு? ஆமாம். இந்த காரில் போகிறப்போ எதில் போகிறேன்னு? நான் ஹைவேல தான். நான் இங்கேருந்து 1.5 மணி நேரத்தில் 2 மணி நேரம் கிட்டத்தட்ட மேக்ஸிமம் போயிடுவேன் அங்கே. ஆமாம், அது இந்த கிராமங்கள்லாம் ரூட்டு போவோமே உள்ளுக்குள்ளே, அதுக்குள்ளே போக வேண்டியதானே, அது ஏன் ஹைவேல போகிறேன்னு? நல்ல ரோடு இருக்கிற போது ஏண்டா நீ தாண்டா இப்போ நல்ல ரோடு இருக்கிற போது எதுக்கு கெட்ட ரோட்டில் போகணுன்னு, நீ ஏன் துன்மார்க்கத்தில் போகிறேன்னு கேட்டு. அப்போ தான் அந்த பையன் உணர்ந்தான், ஆமாம் அங்கிள் செய்கிறது தப்பு தான், இனிமேல் பண்ணாமல் இருக்கேன். அந்த பையன் அன்னிலேருந்து விட்டுட்டான் குடிக்கிறது, சந்தியாதனம் பண்ணுறது ஆரம்பிச்சு. நம்ம நல்ல மார்க்கம் இருக்கிற போது யாராவது வேறு மார்க்கத்தில் போனா, இதில் வேடிக்கை என்னென்னா, இந்த ஹைவேல போகிறதுக்கு அப் அண்ட் டவுன் பணம் கட்டணும். டோல் ஃப்ரீ 3 இடத்துல வரும். இந்த டோல் ஃப்ரீயை கணக்கு பண்ணால் பஸ்ஸில் போயிடலான்னு தோணும். ஆமாம், 4-5 பேராக காரில் போனால் தான் சீப்பு. இருந்தாலும் நம்ம எதுக்கு ஒத்தரா போனாலும் செலவழிக்கிறோம்? சுகம். துன்மார்க்கம் நன்மார்க்கம். நன்மார்க்கம்னாலே தெரிஞ்சுக்கோ, சிரமம் அதிகம். ஆனால் சிரமப்பட்டோமையானால் சுகம் அதிகம். நன்னா கவனிக்கணும். தேகத்துக்கும் சௌக்கியம், ஆத்மாவுக்கும் சௌக்கியம். இப்போ யார் போனால் துன்மார்க்கத்துக்கு போகிறான்? வாலி சுக்ரீவாளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வாலி சுக்ரீவாள் அண்ணன் தம்பி, ஒரு தாய் வைத்து குழந்தை. ஆனால் அவன் அம்மாவும் ஆம்பளை. அவன் அம்மா பொம்மநாட்டி இல்லை. புதுசாக இருக்கோ ராமாயணம்? இதுலேருந்து நீங்கள் சரியாக ராமாயணம் கேட்கலேன்னு அர்த்தம். இல்லைன்னா உபன்யாசம் பண்ணுறவன் சொல்லலைன்னு அர்த்தம். இல்லைன்னா நீ சொன்ன இன்னைக்கு போகலேன்னு அர்த்தம். ஆம்பளை. அவள் அப்பா ரிக்ஷா ஜசூன்னு பேர். அவள் அப்பா பேர் கிஷ்கிந்த ராஜா ரிக்ஷா ஜசு.
தமிழில் இருக்கதாச்சுன்னு சொல்கிறது. ஆமாம், ஒரு வனம் இருக்குது. அந்த வனத்துக்கு ஆம்பளைகள் போனால் பொம்மநாட்டியாக போயிடுவாள். ஆமாம், இப்போ அந்த வனம் எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஆமாம், ரொம்ப ஆம்பளை கல்யாணம் இல்லை, தள்ளி விட்டுடலாம் அந்த எம்என், பொம்மநாட்டியாக போயிடுவாள். அது இருக்கோ இல்லையோ. அந்த வனத்துக்கு இவன் போனான், பொம்மநாட்டியாக மாறிவிட்டான். ரிக்ஷா ஜசு, தமிழில் இருக்கதாச்சுன்னு பேர். அவர் ரொம்ப அழகு, அழகாக இருக்கக்கூடியவன் அழகான பெண்ணாக மாறினான். தேவேந்திரன் வந்து மோகிச்சு வாலியை கொடுத்தான், சூரியன் மோகிச்சு சுக்ரீவனை கொடுத்தான். அதை பற்றி இப்போ அவள்லாம் எப்படி கிருபை பண்ணா அப்படின்னு இருக்கு. அந்த வாலி இந்திரனே வந்திருக்கானோ இல்லையோ, அவன் அங்கே மதங்கர் ஆசிரமம் பக்கத்தில் இருக்குது, நல்லவனாக தான் இருந்தான், அவர்கிட்டையும் பக்தியாக இருந்தான், அவர்கிட்ட கற்றுண்டான், 4 வேதத்தையும் படித்தான். 4 வேதமாம் நவையில் ஆர்களி வேலி அன்னவன் மலையின் மேலுளான் சூலிதன் அருள் துறையின் முற்றினான். சிவபெருமான், சூலின சூலம் ஏந்தியவன், சிவபெருமான்கிட்ட பக்தி உள்ளவன் அவன். சௌக்கியமாக இருக்கான் அவன். இந்த வாலியோட உத்தரவில்லாமல் காத்து கூட வராதான் அவனுக்கு முன்னால். அவ்வளவு ஒரு பெரிய கால் செல்லாது. கால்னா காற்று, கால்னா தெரியுமோ இல்லையோ அர்த்தம், நம்ம கால் இருக்குமே அது இல்லை, கால்னா காற்று. காலே மிக உண்டு, காலே மிக உண்டு. காற்றை குடிச்சு வாழறது எது தெரியுமோ? காற்று. காலே மிக உண்டு காலே இல்லாத கணபணத்தின் பணம். பனின்னு தெரியுமா? பனி பணத்திலேருந்து வந்தது. காற்றை ஆகாரமாக சாப்பிட்ற ஜந்து எது தெரியுமா? பாம்பு. அருணகிரிநாதர் சொல்கிறார், காலே இல்லாத, அதுக்கு கால் கிடையாது, உடம்பை தவிழ்ந்து தான் போகும். காலே இல்லாத, காலே மிக உண்டு காலே இல்லாத கணபணத்தின் மேலே துயில் கொளும். பாம்பு மேலே படுத்துட்டு இருக்கிற மாயோன் மருகோன் என்ன என்ன அழகாக சொல்கிறார். பாம்பு மேலே படுத்துட்டு இருக்கான். அதுதான் இந்த இடத்துல சொல்கிறோம், கால் செல்லாது வாலிக்கு முன்னால். அப்புறம் கந்த வேல் செல்லாது, முருகப்பெருமான் வேல் பாயாது. ஆறு மேலே? ஆலி மேலே. வென்றியான் மார்பில் நன்ன கவனிக்கணும். வாலியை ஏன் மறைஞ்சிருந்து அடித்தான்னு நாளைக்கோ நாளைக்கோ வியாக்கியானம் பண்ணுற போது இந்த பாட்டு தான் முக்கியமாக சொல்லுவேன், ஞாபகம் வச்சுக்கணும். ராவணன் கோல் செல்லாது. ராவணன் உலகத்தையும் ஜெயிச்சான், இவனை ஜெயிக்கலை. ராவணன் திக்விஜயம் வந்தான், உலகத்தையே ஜெயிச்சா இந்த வாலியை ஜெயிக்க முடியே, ஜெயிப்போம்னா அவனுக்கு ஒரு யோஜனை. ஏன்னா அவன்கிட்ட போனால் தோற்று போடுவோம், வீரத்தில் பாதி வரத்தில் பாதி வந்துடுமேன்னு பின்னால் இருந்து தாக்குவோம்னு வந்துட்டான். ஆறு ராவணன். வாலி தினமும் சிவ பூஜை பண்ணுறவன். அவன் ராஜா, கிஷ்கிந்த ராஜா. கார்த்தால ஒரு இடத்துல மலையில் பூஜை பண்ணாலும் மத்தியானம் ஒரு மலையில் பூஜை பண்ணுவான், சாயந்தரம் வந்து சாப்பிடுவான் அரண்மனையில். அப்புறம் சாயந்தரம் பூஜை, அரண்மனையை பார்ப்பான், ராஜாங்கத்தை பார்ப்பான். சுக்ரீவன், ஆஞ்சநேயர் எல்லாரும் இவன் சொல்கிறது தான் கேட்டுருந்தான், உத்தர் பாக்கி இல்லாமல். எல்லாரும் அவன் என்ன சொல்கிறானோ அது. ஏன்னா அவன்கிட்ட பராக்கிரமம் இருந்தது, நல்லவனாக இருந்தான். நம்ம நல்லவாளாக இருக்கிற வரைக்கும் நம்ம சொல்கிறத எல்லோரும் கேட்பான். நம்மள்கிட்ட பொல்லாத்தனம் இருந்தால் கேட்குறத நிறுத்திடுவோம். இது நீங்கள் வாலி கதைக்கெல்லாம் போடணும், நம்ம மாற்று கதையும் அதுதான். இப்போ நம்ம சொல்கிறத கேட்குறா,
ரிட்டையர் ஆனவுடனே கேட்கலையேங்கிறேன். அப்படின்னா ஏன் கேட்கல? ரிட்டையர் ஆனவுடனே நீ பொல்லாதவனா நடந்துக்கிறேன்னு அர்த்தம். ஆமாம், நீ உத்தியோகத்துக்கு போகிற போது வீட்டை விட்டு போயிட்ட, வீட்டுக்குள்ளே இப்போ உட்காந்துருக்க, பொல்லாத்தனம் பண்ணுற. ஆமாம், ரிட்டையர் ஆனால் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமாம், ஏன்னா பொண்டாட்டியை விட்டுரு, பையனை விட்டுரு, நாட்டு பொண்ணு அந்நியம். நம்ம என்ன பண்ணுறோம், அவள்கிட்ட போய் நம்ம பெருமையாக பேசுகிறோம். பேசக்கூடாது. அவள் கல்யாணம் ஆன புதுசில் பொழுது போலேன்னு கேட்பாள். ஆமாம், பொழுது போல சொல்லிக்கோ. ஆமாம், அப்புறம் பிள்ளையாண்டு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாள், என்ன உங்கள் அப்பா இப்படி பழைய கதையை பேசின்னு பிராணனை வாங்கி, உங்கள் அம்மா அதுக்கு மேலே அப்படிங்கிறோம். அதுதான் பேசப்படாது. நம்ம ஏதோ ஒரு உத்தியோகம் பார்த்துருப்போம், பிரமாமா இருப்போம், இப்போ ரிட்டையர்டு. நம்ம 10 ரூபாய்க்கு பிரயோஜனம் கிடையாது. பேசிக் பேல பாதி. அதுவும் பென்ஷன் வந்தால் தான். பென்ஷன் வராமல் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தான்னு வச்சுக்கோ, ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதனால் தெரிஞ்சுக்கோ, எப்போவுமே ஒன்று வச்சுக்கோங்க. ஏன் அப்போ சர்வீஸ் இருந்தபோது நம்மளை கொண்டாடி நம்ம பேசவே இல்லையே. வீட்டில் போயிட்டே இருந்தோம், உத்தியோகத்துக்கு போனோம், சூரியோதயத்தில் 2 மணி தான் கிளம்பினா அஸ்தமிச்சு வந்தோம், எல்லோரும் தூங்கியிருந்தால் நம்ம பேச்சு ஒருத்தரும் கேட்கல, நம்மளும் பேசலை. அதனால தான் அப்போ எப்படி இருந்தோமோ ரிட்டையர் ஆனவுடனே அப்பவும் அப்படி தான் இருக்கும். ஆமாம், ஏன் ஒன்று வச்சுக்கோங்க, நம்மளை பற்றி எப்போ சொல்லணுமோ தான் சொல்லணும். அவளாக நாட்டு பொண்ணு தெரிஞ்சுப்பளே. எங்கேயோ பால் வாங்க போவா, பக்கத்தாத்து மாமா சொல்லுவா, எழுத்தாத்து மாமா சொல்லுவா, அவள் ஒரு நாட்டு பொண்ணாம்பா, கேட்டுக்க போகிறா, தானே மரியாதை தர போகிறா. நீ மரியாதை தராப்புல நடந்துக்கோ. நீ நாட்டு பொண்ணை போய் நான் யார் தெரியுமான்னு கேட்டால் எல்லாம் தெரியும், ஆம்பளை எனக்கு அப்பா தான்பா. ஆமாம், நீ அவன்கிட்ட போய் நான் இந்த உத்தியோகத்தில் இருந்தேன், அதை இருந்தேன், அதெல்லாம் ஒன்றும் எடுப்பட. பேரண்ட்டையும் எடுப்படுமா? தெரியுமா உனக்கு? உன்னோட நிலைமை தெரியுமா? பேரன் மடியில் வந்து தாத்தான்னு தான் உட்காருவான். ஆமாம், அவன் தாத்தா அப்படின்னு தான் கூப்பிடுவான். மடியில் உட்காருவான், தூக்கி போடுவான், எல்லாத்தையும் எடுத்து போடுவான். நீ போய் கோச்சிக்க முடியுமா? எப்போ அதைத்தான் பட்டினத்தார் சொல்கிறார், செத்தாரை போல் திரி. இருக்கிற போதே உயிர் போனவன் மாதிரி இருங்கிறார். பல குடும்பத்தில் சிக்கல் வர்றதுக்கு காரணமே இதுதான். நம்ம பெருமையை இன்னொருத்தர் பேசணும், நாமே பேசப்படாது. இல்லை, நாம் பேசுகிற சந்தர்ப்பம் வந்தால்தான் பேசணும். அதையும் சொல்கிறேன். அடியே, நான் ஒரு ஊருக்கு உபன்யாசத்துக்கு போனேன், புதுசு. அந்த ஊருக்கு போய் இறங்கணுன்னா ஒருத்தராத்தில் நம்மளை வாழத்தில் தங்க வச்சா. போய் பொட்டியெல்லாம் வச்சேன், பூஜை பெட்டியை வச்சேன். நான் கார்த்தால 5 மணிக்கெல்லாம் போயாச்சு. தீர்த்தம் ஆடினேன், சந்தியாவந்தனம் பண்ணினேன். இன்றைக்கி லேட்டு கொஞ்சம், 5:30லேருந்து 6:30 சந்தியாவந்தனம் பண்ணேன், முடித்தேன், டீ குடித்தேன். இந்த மாதிரி 8:15 மேலே உஞ்சவர்த்தி எடுப்பேன்னு சொல்லி வச்சேன். தெருவில் எல்லோரும் ரெடியாக இருங்கோ, 8:30 மணிக்கு வரேன்னு. அவாத்துலேருந்து கிளம்பி உஞ்சவர்த்தி போயிட்டு அங்கேயே முடிப்போம்னு. பஜனை மடம் இல்லை, அதனால் அவாத்துலேருந்தே போயிட்டு வந்தேன். உஞ்சவர்த்திக்கு கிளம்புற போது அவாத்து மாமி, எங்கள் ஊர்லேயும் உஞ்சவர்த்தி எடுப்பான்னா. பதிலே பேசலைங்க. நான் உஞ்சவர்த்தி எடுத்து அந்த அட்சதையை கொடுத்து, இன்றைக்கி சாப்பாட்டில் சேருங்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். 2ஆம் நாளும் எடுத்தேன். முதல்ல சாப்பிட்டுட்டு சும்மா உட்காண்டிருந்த போது, இந்த ஊர்லேயும் எடுப்பா அப்படின்னு சொன்ன உடனே அந்த மாமியை கூப்பிட்டேன், நீங்கள் வாங்கன்னு. தினம் 6 எடுக்கிறான்னு கேட்டேன். இங்கே உற்சவத்தும் போது எடுப்பா, சீதா கல்யாணம். அதை நான் தினம் எடுப்பேன், நாளைக்கும் எடுப்பேன். தினம் உங்கள் ஊரில் எடுப்பாளான்னு. இல்லைன்னா தினமுமா? அப்புறம் நீங்கள் பாட்டுக்கு இந்த ஊர்லேயும் எடுப்பான்னு நினைன்னு. அப்போ தான் நம்ம பெருமையை சொல்லணும், நம்ம செய்கிறத சொல்லணும். எடுத்து ஒன்றையும் சொல்லக்கூடாது. இந்த ஊர்லேயும் சீதா கல்யாணம், ராதா கல்யாணம் நடக்கும், 10-20 பாவதாள் வருவான்னா. அந்த மாமி அப்பவும் பெருமையாக. சும்மா இருந்தேன். என்ன ஒரு பஜனை பாவர் பக்கத்து ஊர்லேருந்து வந்து நமஸ்காரம் பண்ணார். நீங்கள் யார்கிட்ட பெருமை பேசுகிறீர்கள்? அந்த மாமியை பார்த்து கேட்டார். அவள் ஊரில் 108 பாவதாளை கூப்பிட்டு 130 பேர் வந்து எல்லாருக்கும் வேட்டி புடவையெல்லாம் கொடுத்தா அப்படின்னு இவர் சொன்னோன்னே சேவிச்சேன் அந்த மாமி. நம்ம பெருமையை அவள் தெரிஞ்சுக்கணும், தெரியறாப்புல நடந்துக்கணும். இந்த ராவணன் என்ன பண்ணா, வாலியை ஜெயிச்சுள்ளான்னு
திக்விஜயம் வந்தவன் வாலி பின்னால் போய் நிற்கிறான். வாலி பெருமை தெரியாமல் வாலி என்ன பண்ணுவான், தன்னை பின்னால் யாராவது வந்து தாக்கினா என்ன பண்ணுறது அப்படின்னு அவனோட வால் இருக்கே வட்டம் போடும். எப்படி வட்டம் போடும்னு சொல்கிறது உங்களுக்கு நான், பெரிய மலையில் நின்று பண்ணுறான், இந்த வால் பின்னால் வட்டம் போடும். மலைக்கு பூமியில் இத்தனை கிலோமீட்டருக்கு சுற்றின்னு இருக்கும். ஏன்னா பின்னால் யாராவது வந்து தாக்கினா என்ன பண்ணுறது, வால் கட்டி போட்டுரும். இந்த ராவணன் என்ன பண்ணால் பின்னால் வந்தால் கத்தி எடுத்து சொருகி பிள்ளான்னு வந்து என்ன பாருங்க, வால் கட்டி போட்டுருச்சு. யாரு, ராவணன். இந்த வால் கட்டினது வாலிக்கே தெரியாது. அவன் பூஜையை பண்ணி நின்றுட்டு இருக்கிற போது வால் சுற்றும். இப்போ பாருங்க வேடிக்கை, கட்டினோடனே வால் வேற சுற்றுறது, மூச்சு முட்டுறது. அப்போது ஏரில் போகிறப்போ கஷ்டம், மூச்சு முட்டும். அவன் என்ன பண்ண, அரண்மனைக்கு போகணும், தாவி குதித்தான். இந்த தாவி குதிக்கிற போது என்னாகும், வால் தொங்கிடும். தர தரன்னு இழுத்துன்னு வரான். நல்ல அடி, ரத்த வெள்ளத்தில் இருக்கான். இழுத்துன்னு வந்து அரண்மனைக்கு வந்துட்டான். அப்போ அங்கே தான் தொட்டியில் இருக்கான், அங்கே தான் அழறான். பாலி பொண்டாட்டி தாரை, என்ன போங்க ரொம்ப நேரமாக குழந்தை அழறது, நீங்கள் தொட்டியில் ஆட்டுங்கோன்னா. பாலி காலத்துலேருந்து இருக்குது, ஆத்துக்கார் வந்த உடனே. அது பாலி காலத்துலேருந்தே கஷ்டம். இந்த குழந்தைகளும் அப்பா வந்தால் தான் அழாமல் இருக்குது, அது ஒன்றும் பண்ண முடியாது. அது தொட்டியில் ஆட்டான் பாருங்க. அங்கே தனுக்கு ஆட்டுற போது புசு புசுன்னு இவன் காற்று விடுறானே, மூச்சு விடுறானே 20 மூக்கில். இந்த காற்று காலில் படுறது, அவனுக்கு தான் காற்றே அவன் உத்தரவு இல்லாமல் வராதே, இல்லை திடீர்னு காற்று வருதேன்னு இப்படி பார்க்குறான். இந்த வாலில் ரத்த வெள்ளத்தோடு முதந்துன்னு இருக்கான். இப்படி தூக்கி நான் வாழை 10 தலை 20 கை 20 கையால் அப்படி கும்பிட்றான். தங்க தலைவா அப்படிங்கிறான். பாரு வாலி. நம்மளாம் நம்மாத்து குழந்தை அழுதா தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை வாங்கிட்டு வருவோம், அது உசுறு இல்லாத பொம்மை. ஆமாம், இவன் என்ன பண்ணான், அந்த ராவணனை சங்கிலியில் கட்டி போட்டு அங்கே தான் 10 தலை பூச்சி பாருங்க. பார்த்தேன்னு அனுமார். இப்போ நல்லா கவனிங்கோ, வாலியோட பெருமையை ராவணனுடைய இருந்த குறையையும் சேர்த்து ஏன் சொல்றாருன்னா, இப்போ ராவணன் தானே சீதையை தூக்கின்னு போனா, இந்த வாலியை விட அவன் பராக்கிரமத்தில் குறைவு உள்ளவன். அதனால நீ ராமா கவலைப்படாதே, இந்த ராவணனை ஜெயிக்கிறதுக்கு இங்கே வானரப்படை இருக்கு, நீ கவலைப்படாதேங்கிறதுக்கு சொல்கிறார். என்ன மறைமுகமாக சொல்கிறார் பாருங்க. நம்ம ஒருத்தருக்கு எப்போவுமே கவலைப்படாமல் இருக்கணும்னா அதுக்கு தகுந்தாப்புல பேசணும். ஆமாம், நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள்லாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட்டுருக்காங்க, எல்லா விதத்திலும் நாங்கள் பக்கபலமாக இருப்போங்கணும். எல்லா விதம்னா அதில் எல்லாம் இருக்கு, சரீரம் பணம் எல்லாம் சொல்கிற விதம் இருக்க. ராமாயணத்தை கேட்குறவா கற்றுக்கோங்க, அப்படி தான் சொல்லணும். ஆமாம், ராமச்சந்திர ரகுபீர ராமச்சந்திர ரணதீர ராமச்சந்திர ரகுராம ராமச்சந்திர பரந்தாம ராமச்சந்திர ரகுநாத ராமச்சந்திர ஜெகநாத ராமச்சந்திர மம பந்தோ ராமச்சந்திர தயசிந்தோ ராமச்சந்திர மம தெய்வம் ராமச்சந்திர குல தெய்வம் ராமச்சந்திர ரகுவீர ராமச்சந்திர ரணதீர
அவன் வீரத்தில் பாதி மரத்தில் பாதி வரணும்னா அந்த 28 மாதம் எப்படி ஒருத்தன் சண்டை போடுவான்? நல்லா யோசிக்கணும். இவனிடத்திலே ஏன் பலம் குறைந்தது என்றால், இப்ப ராவணனை கட்டி போட்டதே ஒரு குற்றம். நீங்க ராவணன் நல்லவனா பொல்லாதவனா அப்புறம் பார்த்துப்போம். இப்படி கட்டி போடக்கூடாது. மற்ற அரசர்களை வென்றது அது மட்டுமல்ல, துந்துபீன்னு அதை பின்னால் பார்க்க போகிறோம். ஒருத்தனுடைய சண்டை போட்டு அவன் உடம்பை தூக்கி விசிறி எறிஞ்சான். அது மதங்க முனிவர் ஆசிரமத்தில் வந்து விழுந்தது. அவர் சபிச்சார், நீ இந்த பக்கம் வந்தேன்னா தலை வெடிச்சுரும். அவனுடைய வீரத்தில் பலமும் வரத்தில் பலமும் அங்கே ஏன் போனது என்றால் நன்கு கவனிக்க வேண்டும். ஒரு வருடத்திலே இருக்கக்கூடிய உடலால் இருக்கக்கூடிய வீரமோ ராஜாங்க பலமோ தெய்வ பலமோ எல்லா பலமும் எப்பொழுது செழுமையோடு இருக்கும் என்றால் அதை அதர்மமான பாதையில் உபயோகப்படுத்தாமல் இருக்கும் வரை இருக்கும். இது வந்து வாலிக்கு மட்டுமில்லை, நமக்கும் தான். இப்போ சொன்னேனே சேர்த்த முன்னால், நம்மளை சர்வீஸில் இருக்கிறப்போ கொண்டாடுறா ரிட்டையர் இல்லை. நீ சர்வீஸில் இருக்கிறப்போ ஒத்துட்டிக்கு பேசாமல் வேலை பார்த்த பாரு, அது மாதிரி ரிட்டையர் ஆனவனும் இருக்கணும். ஆமாம், ரிட்டையர் ஆனவனு ஜோடன்னு பேசுகிறோம். ஆமாம், ஆத்துக்காரியே விரும்ப மாட்டோம். சும்மா செத்த நேரம் இருங்கோட. ஆமாம், போச்சு. அவள் தான் நம்மளை நல்லா கொண்டாடினா புரியுது. நம்ம பேசப்படாது, ஒன்று வச்சுக்கணும். நம்ம எப்பவுமே சொல்லப்படாது, அது வந்துவிடப்படாது, யாருக்கும் வரப்படாது. அதுக்கு தான் என்ன சொன்னால், நீ ரிட்டையர் ஆகிட்டேன்னு கவலைப்படாதே, குழந்தைகளுக்கு டியூஷன் சொல்லிக் கொடு, படித்த பாடத்தை சொல்லிக் கொடு, பேரம்பேத்திக்கு சொல்லிக் கொடு, பேரம்பேத்திக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டு கதை சொல்லி ஊட்டு, ஸ்கூலுக்கு கொண்டு விட்டு கூட்டின்னு வா. அப்போ தான் இந்த குழந்தையும் உன்னை கொண்டாடும், நாட்டு பொண்ணு நல்லா கொண்டாடுவான். ஆமாம், உங்கள் குழந்தை எப்படி போகிறான் ஸ்கூலுக்கு? ஆட்டோலையா? ஆட்டோ தாத்தா கூட்டின்னு போய் கொண்டு விட்டுருவார். அப்படியா? அப்படிங்கிறப்ப அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். மாமனாருக்கு வேலைக்கு காப்பி தருவா, டிஃபன் தருவா. நீ சர்வீஸ் கதை சொன்னாலும் கேட்பான். ஏன்னா நீ சர்வீஸ் பண்ணுறியோ இல்லையோ. அங்கே ஒருத்தரத்தில் நாட்டு பொண்ணு சொன்னான், எங்கள் மாமனார் எத்தனை வயசாருது? 75 வயசு. நல்ல தெம்பாக இருக்கார். எல்லாம் ரொம்ப தங்கம் அப்படின்னு. இல்லை, தங்கம் வெள்ளிங்கிறாளே அப்படி டான்னு என் பிள்ளையும் பொண்ணையும் ஸ்கூலில் கூட்டின்னு போய் கொண்டு விட்டு, டியூஷன் கிளாஸு கூட்டின்னு போய் கொண்டு விட்டு, கரெக்டாக எங்களுக்கு முன்னால் 5 மணிக்கே எந்திருந்துருவார். பார்த்தீங்கன்னா, நீ ஒர்க்கில் இருக்கிற போது உன்னை புகழற பற்றியா? நீ ஒர்க் இல்லாமல் சும்மா உட்காந்து திண்ணையில் படிக்கிறதுக்குன்னே ஒரு பேப்பர் இருக்கே, இந்த லெட்டர்ஸ் வித் எடிட்டர்னு ஒன்று எழுதி போட்டுண்டு இமெயில் அனுப்பிச்சுண்டு, பிராமணாளுக்குன்னே இருக்கிற ஒரு என் மாந்திர பத்திரிக்கை, அதை உட்காந்து படிச்சுட்டு யார் கூட்டு சேருவா, யார் குழம்பு வைப்பான்னு இந்த கதையை பேசினா யாரும் கேட்க மாட்டேன். ஆமாம், நீங்கள் ஒன்று வச்சுக்கணும், நம்மளுடைய ஸ்திதி நல்ல ஸ்திதி. என்ன கவனிங்கோ, வாலி அவ்வளவு பராக்கிரமமாக இருந்தவன் தோற்பதற்கு காரணம், மாயாவின்னு ஒருத்தன் சண்டைக்கு வந்தானா வேணாம்ப்பா உனக்கு எனக்கு எனக்கு சண்டை, நீ பெரிய ஆளாகவே இருன்னு சொல்லணும். நமக்கு அந்த எண்ணம் ராஜாக்களுக்கு இல்லை அப்போது. அதனால தான் அதர்மம் வளர்ந்தது. எதுக்கு உத்தரவோட சண்டைக்கு போகணும்? ராமாயணம் கேட்குற தத்துவத்துலேயும் தெரிஞ்சுக்கோங்க, யார்கிட்டையும் சண்டைக்கே போக வேண்டாம். எதுக்கு போகணும்? நான் ஒரு தடவை ட்ரெயினில் வைகையில் வரும்போது ஏசியில் தான் புக் பண்ணியிருக்கேன். என் லக்கேஜை வைக்கணும், அது இடம் இல்லை. ஏற்கனவே வச்சவா ஒரு மாதிரி வச்சுட்டா பெட்டியை. நான் அதை செட்ரைட் பண்ணினால்தான் என் பெட்டியை வைக்க முடியும். ஒருத்தன் வந்து அங்கே அது அப்படி மாற்றாதீங்க, பின்ன என் பொட்டியை வைக்கணுமே, எங்கே வைக்கிறது சொல்லு, நீ வச்சு கொடு.
திருப்பு டிடி வந்தார், இருங்க சார் அவர் தானே வைக்கணும் அப்படின்னார். நான் நின்று இருந்தேன். நீ சொல்லு, நானும் டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன், சொல்லு நான் தெரிஞ்சுக்கிறேன்னு. அப்புறம் தான் அவன் ரியலைஸ் பண்ணான். அது எல்லாருமே இந்த அடுத்தவா வைக்கிறாளா இல்லையான்னு கவனிக்கிறது இல்லை, நம்ம பொட்டியை வச்சுடணும். எதிராத அவனும் தானே டிக்கெட்டு வாங்கிட்டு வந்திருக்கான், கவனிக்க ஒத்துரும். அதுக்கு அதில் லட்சியம் கிடையாது. அதுதான் அதர்மம். நல்லா கவனிக்கணும். எந்த ட்ரெயினுக்கு போனாலும் இந்த அதர்மம் நடக்கிறது. ஏசியில் போனாலும் சரி, அன்ரிசர்வ்டில் போனாலும் சரி, ஆர்டினரியில் போனாலும் சரி, செகண்ட் கிளாஸில் போனாலும் சரி, பக்கத்தில் இருக்கிறவா வைக்கணுமே. அவனு தானே பர்த் ரிசர்வ் பண்ணியிருக்கான், வச்சுக்கிட்டுமே. அப்புறம் எங்கே வைக்கிறது சொல்லு. எதுக்காக சொல்கிறேன், நம்ம ஒரு விஷயத்துலையும் நீங்கள் வாலி கதை கேட்கறதுனால வாலி தான் தப்புன்னா ராவணன் தப்புன்னான்னு நினைக்காதீங்க. வாலி ராவணனும் பண்ண தப்பை தான் நம்ம தினம் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். நம்ம யாருமே ராமனா இல்லையே, அதை முதல்ல ஒத்துக்கோ. சார் நாங்கள்லாம் ராமன் தானே திருமண் காப்பிட்டு இருக்கோம், விபூதி இட்டுன்னு இருக்கோம், அதெல்லாம் இட்டுன்னு இருக்கு, ஒரு சின்னமாக இருக்குது, அவ்வளோதான். அதுக்கு கடைப்பிடிக்கலையே. எல்லாரும் ஒரு அடையாளம் வச்சுன்னு இருக்கோம். இங்கே வள்ளுவர் சொல்கிறார், நம்மிடத்திலே இருக்கிற குற்றங்களை போக்கிக் கொள்ளாமல் வஸ்திரத்தை கட்டி கொள்வதனால் நாம் என்ன விதத்தில் மிருகத்தை விட வித்தியாசம்னு கேட்குறார். அற்றம் மறைத்தல் சொல்லு தம்பையின் புல்லறிவாண்மை, குற்றம் மறையா வழி. நம்ம இடத்துல இருக்கிற குற்றங்களை நம்ம எல்லாரும் பண்ணுறோம் தப்பு, ஏதோ வேற ஒரு விதத்தில் பண்ணுறோம். காரணம் என்ன, திரும்பவும் சொல்ல, இந்த சுயநலம்ங்கிற புள்ளியிலேருந்து தான் நம்ம வாழ்க்கையவே தொடங்குறோம். செல்ஃபிஷ்னஸ், எல்லாம் எனக்குத்தான். குழந்தையாக இருக்கிறதுலேருந்தே எனக்கு கொடு எனக்கு கொடுன்னு. அதனால தான் குழந்தைகளை ட்ரைனிங் பண்ணுற போது பாட்டிக்கு கொடுத்துட்டு வா, அம்மாவுக்கு கொடுத்துட்டு வா, அண்ணாவுக்கு கொடு, ட்ரைனிங் பண்ணணும். நீ அப்புறம் எடுத்துக்கோ அப்படிங்கணும். நம்ம குழந்தைக்கு கொடுக்குறோம், இருந்தால் உனக்கு அப்படிங்கிறோம். அது சொல்லக்கூடாது. ஒரு பட்சணத்தையே கொடுக்குறப்போ போய் பாட்டிகிட்ட கொடு, அம்மாட்ட கொடு, அப்பாட்ட கொடு, தாத்தாட்ட கொடு. வேற ஒரு குழந்தையில இந்த பக்கத்தாத்த அண்ணாக்கு கொடுத்துட்டு வா. அப்போ தான் அந்த கொடுக்கணுங்கிற எண்ணம் வரும், செல்ஃபிஷ்னஸ்லேருந்து விலகும். அந்த குழந்தை அண்ணா கொடுக்குற போதே கேட்கும், எனக்குன்னு கேட்கும். வச்சிருக்கேன், உனக்கு இருக்குது, வச்சிருக்கேன், நீ முதல்ல அதை கொடுத்துட்டு வான்னு சொல்லணும். என்ன கவனிங்கோ. ஏன் இதை சொல்லுகிறேன்னு சொன்னால், வாலி பிறந்த உடனே அந்த குழந்தையோட கழுத்தில் இந்திரன் ஆபரணங்களை போட்டு அழகு பண்ணான். ஆமாம், அதனால தான் அவனுக்கு பதவி ஆசை வந்தது. சூரிய பகவான் சுக்ரீவனை பெற்ற உடனே ஆபரணங்கள்லாம் போடல. ஏன்னா அவன் கழுத்தே அழகான கழுத்தான். கிரீவம்னா கழுத்து, சுக்ரீவன் அழகான கழுத்து உடையவன். அவன் என்ன பண்ணானா, அவனுக்கு நல்ல துளசி மாலையை போட்டாரான் சூரிய பகவான். அதனால தான் பக்தி வளர்ந்தது. நம்ம மாத்தில் குழந்தை பிறந்தவுடனே புண்ணியாச்சனத்தை இன்னைக்கு மாமா என்ன போடுறான், அத்தை என்ன போடுறான், செயினை போட்டாளா, இடுப்புக்கு போட்டாளான்னு கேட்குறோம். எப்படி குழந்தை பக்தியாக வரும்? எந்த குழந்தைக்காவது துளசி மாலை போட்டோமா, அதெல்லாம் சின்ன வயசில் போடக்கூடாது அப்படின்பா. இன்னும் ரொம்ப வேதாந்தம் தெரிஞ்ச மாதிரி அந்த குழந்தைக்கு நெத்திக்கிட்டு பழக்கம் பண்ணோமா, ராமா ராமா சொல்லுன்னு பழக்கம் பண்ண வேண்டாமோ குழந்தைக்கு? தர்மத்தை ஊட்டுங்கோ பால பருவத்தில். இந்த வாலிக்கு அதனால தான் வந்த பிரச்சனை. அந்த மாயாவியோட 28 மாதம் சண்டை போடுறான், உள்ளுக்குள்ளே ரத்தம் வெளியில் வருது. வாதெல்லாம் அனுமார் சுக்ரீவாள்லாம் காத்துன்னு இருக்கா. அவளுக்கு பயம் வந்துடுத்து, ராட்சசன் செத்து போனானா வாலி போனானா தெரியாதுன்னு அவன் என்ன பண்ணான், பிளத்துவாரத்தை அடைச்சி விட்டான். ஏன்னா மாயாவி ஜெயிச்சு வந்தான்னா இவாளுக்கும் கஷ்டம், சண்டையை போடணும், இதெல்லாம் எத்தனை கஷ்டம்னா அங்கேருந்து. அதனால் பார்த்தா மாயாவியை ஜெயிச்சுவிட்டு வரப்போகிறான் அவன். அதுக்குள்ளே என்ன பண்ணான், இந்த வானரமெல்லாம் ராஜா இல்லாமல் ராஜாங்கம் கெட்டு போயிடும்னு சுக்ரீவனுக்கு பட்டத்தை கொடுத்தா. அவன் மாயாவியை ஜெயிச்சுவிட்டு வந்தான் இவன் சிம்மாசனத்தில் இருக்கான். அண்ணன் வரதை பார்த்த உடனே தலையில் இருந்த கிரீடத்தை கழற்றி அண்ணா காலில் விழுந்து சேவிச்சான்.
ஒருத்தன் சரணாகதின்னு விழுந்தாச்சுன்னா விட்டுறணும். பற்றி அஞ்சவன் பழியை வெஞ்சினம் முற்றி நின்ற தன் முரண் வலி கையால் எற்றுவான் எடுத்து எழுதலும் பிழைத்து அற்றம் ஒன்று பெற்று இவன் அகன்றான். அவனை எட்டி உதைச்சான். இவன் வர முடியாத ருஷ்யமுக பர்வதத்துக்கு வந்தான். ராமா, இவனை துரத்தியது இல்லாமல் ராஜாங்கத்தை கவர்ந்ததும் அல்லாமல் இவன் மனைவி ருமையையும் தூக்கி வச்சின்றான்னர். ருமை என்று உரிய தாரமாம் அருமருந்தை அவன் விரும்பினான். பார்ப்போம், ஆஞ்சநேயர் சொல்கிறார் ராமற்ற தாரம்ங்கிற அருமருந்துங்கிறார். பாருங்க, மனைவின்னா எவ்வளோ, இப்போ செத்த முன்னால் சொன்னேனே, மருந்தாய் இருப்பவள் நமக்கு இல்லாள். இல்லறம் என்பது பெண்களுக்கு தான். இருமையும் துறந்து இவன் இருந்தனன் கருமம் இங்கு இது. இதை கேட்ட உடனே ராமனுக்கு கோபம் வந்ததாம். எப்படி வந்ததுன்னா, கம்பன் பொய்யில்லாதவன் வரன்முறை இம்மொழி புகழ. பொய்யில்லாதவன் அனுமார சொல்றார். உண்மை பேசுறவன் சொல்லல, பொய் பேசாதவர். ஆமாம், ஒருத்தர உண்மை பேசுகிறான்னு சொன்னால் கூட சமயத்தில் பொய் பேசிடுவான். பொய்யே பேசாதவா. அதான் பாரதத்தில் சொன்னார் பீஷ்மாச்சாரியார் தர்மபுத்திரனை பற்றி, மறந்தும் பொய் பேசாதவன் நீதி பொய்யில்லா மெய்யனங்கே. அவ்வளவு உத்தம புத்திரன் அங்கே இருக்கான்னு. அதனால தான் இந்த இடத்துலையும் சொல்கிறார், பொய்யில்லாதவன் ஆயிரம் பெயருடைய அமரர்க்கு அமரன். ஆயிரம் பெயருடைய விஷ்ணு சகத்திரநாமாங்கிறோமே, சகத்திரநாமாவை உடைய அந்த எம்பெருமான் அவருக்கு உதடு துடித்ததாம். வையம் நுங்கிய வாய் இதழ் துடித்தது. உலகத்தை உண்ட அந்த வாய் துடிச்சதாம். உலகத்தை உண்டு உமிழ்ந்தர். ஆழ்வார் சொன்னார், அவனே உண்டான் உமிழ்ந்தான் அளந்தான். அவனே அவனும் 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 ஆவான். அவனே உண்டான் உமிழ்ந்தான் அளந்தான். உண்டுட்டு உமிழ்ந்தான். உமிழ்ந்த இடத்துலையே படுத்துட்டான். நம்ம பண்ண முடியுமா? நம்ம இப்படி துப்பிட்டு அங்கே நிற்போமா? நம்ம வாயில் போட்டது துப்பினா வேறு மாதிரி வரும். அவன் வாயில் போட்டுட்டு துப்பினா உலகம் பிரமாதமாச்சு, நல்லா அழகாக வந்தது. அவருக்கு என்ன துடிச்சதா? செய்ய தாமரை ஆம்பலாம் அம்போது என சிவந்தது. அவருக்கு உதடு துடிச்சதாம். ஏன் துடிச்சதாம்? நம்ம பிரளய காலத்தில் இந்த பயத்தில் அடக்கி இந்த திருப்பி உமிழ்ந்த போது இந்த வாலி ராவணன்கிற பொல்லாதவனெல்லாம் உமிழ்ந்துட்டோமேன்னு துடிச்சதாம். ஏக்காந்தத்தில் எடுக்கிற வையம் நுங்கிய வாய் இதழ் துடித்தது. நம்ம பெரியவாள்லாம் சொல்லுவா, எனக்கு துடிக்கிறது இந்த மாதிரி அப்படி பண்ணிவிட்டானேன்னு அப்படிங்கிறாள். துடிச்சு என்ன பண்ணி நல்லா யோசனை பண்ணிப்பார், எனக்கு துடிச்சது அப்படிங்கிறா. வையம் நுங்கிய வாய் இதழ் துடித்தது எனக்கு அப்படிங்கிறா. அங்கே அப்போ தான் ராமர் சொல்கிறார், ஈரம் நீங்கிய சிற்றவை சொற்றனள் என்ன, ஈரம் நீங்கிய சிற்றவை சொற்றனள் என்ன. ஈரமே இல்லாத சின்னம்மா கைகை பேச்ச கேட்டு ஆரம் வீங்கு தோல் தம்பிக்கு தன் அரசு உரிமை பாரம் ஈந்தவன். சிற்றன்னைக்காக தன்னுடைய பேச்சை கேட்டு தம்பிக்கு அரசாட்சியை கொடுத்தவன், அவளுடைய சொல்லை கேட்டவன். அங்கிருந்து அப்போ சொல்கிறார், ஈரம் நீங்கிய சிற்றவை. அப்போ ஒருவன் தன் இளையோன் தாரம் பவ்வினன். அவனுக்கு என்ன கோபம் வந்ததாம்? நாம் நம்முடைய தம்பிக்கு ராஜாங்கத்தை கொடுத்துருக்கோம், தம்பிக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறோம், இவன் மனைவியை இழந்திருக்கிறான். அப்போ அவர் சொல்றார், அங்கிருந்து தம்பிக்கு ராஜாங்கத்தை கொடுத்திருக்கிறான்,
இவன் தம்பி மனைவியை கவர்ந்து வைத்து கொண்டிருக்கிறானே, அவனுக்கு துடிக்காம என்ன பண்ணும்? இந்த சமுதாயத்தில் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ இத்தனை நேரம் தர்மமாக வாழணும், நல்ல வாழா வாழணும்னு சொல்லிட்டு இருந்தேனே, நல்ல வாழா வாழறதுக்கு வாழ்ந்தோம்னா எவ்வளவு சிரமமும் இருக்கும்னு தெரிஞ்சுக்கோ. அதுக்காக நம்ம நல்ல வாழா வாழாமல் இருக்க முடியாது. என்ன சார் புரியலையே சார்? அம்மா நன்னா படிக்கணுங்கிறோம், நிறைய மார்க் வாங்கணுங்கிறோம், வாங்குறா, நன்னா வாங்குறா. ஐநூறுக்கு 499 மார்க் எடுக்கிறா வச்சுக்கோ. நன்னா வாங்கினாலும் அந்த ஸ்டூடெண்ட் விரும்புகிற காலேஜில் இடம் கிடைக்கணுமே. இது நன்னாங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கு. அது ஒரு கருத்து. அதுக்கப்புறம் டாக்டருக்கு படிக்கிறா, அவா பொன் குழந்தை படிக்கிறான்னு வச்சுக்கோ, பிரசவத்துக்கு படிக்கிறா, படிச்சுடுறா, பிரசவ ஆஸ்பத்திரி வைக்கிறா. இதில் என்ன வேடிக்கைன்னா, பிரசவத்துக்கு வரவா ஒருத்தருக்கும் இந்த மருத்துவம் தெரியாது. பிரசவிக்கத்தான் வந்திருக்க, புரியுறதோ? எப்படி பிள்ளையாண்டோம்னே அவளுக்கு தெரியாது. இன்னமும் பிள்ளையாண்டு விட்டா கல்யாணம் ஆகிடுச்சுன்னு. அப்போது பிரசவத்துக்கு வரா. இப்போ இவ யாருக்கெல்லாம் பிரசவம் பார்க்க போகிறா? ஒன்றுமே தெரியாதவளுக்கு. அப்போ அவளுக்கு நீ இப்படி இதை சாப்பிடு அதை சாப்பிடு அப்படின்னு சொல்கிறா அந்த பிள்ளையாண்ட பொண்ணு. அவள் சாப்பிடாம வேறு எதையோ வேண்டாத சாப்பிட்டு உடம்புக்கு வந்ததுன்னு வச்சுக்கோ, இவளுக்கு கோபம் வரும். ஐய பட்டிக்காடாக இருக்கேன்னு சொல்கிறாள் ஒரு டாக்டர். அவளுக்கு ஏன் கோபம் வருதுன்னா, நாம் இப்படிலாம் வாழ்ந்துட்டுருக்கோம், இப்படி வாழணும்னு சொல்கிறோம், இதை கேட்காம இருக்காளே. அந்த விஷயத்தில் கடைபிடிக்கிறவாளுக்கு கடைபிடிக்காதவா மேலே கோபம் வரும். ஆமாம், நீ எப்படி வராதேன்னு சொல்லுவ நீ? இப்போ நம்ம அப்படி பார்த்தோம்னா சமுதாயத்தில் டாக்டர் அவ்வளோ பேருக்கும் நம்ம மேலே கோபம் வரும். நம்ம யாரும் டாக்டர் சொல்கிறத கேட்கறதே கிடையாது. உனக்கு சுகர் இருக்குது சாப்பிடாதேங்கிற, இவன் சொல்லிகிட்டே தான் இருப்பான் அப்படின்னு வாயில் போட்டுன்னு ஒரு மாத்திரையும் கூட போட்டு இல்லை. அப்போ அவனுக்கு கோபம் வருமே. நீங்கள் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எந்த விஷயத்தை ஒருவன் தர்மத்தை கடைபிடிக்கிறானோ, கடைபிடிக்காமல் இருப்பவன், கடைபிடிக்காமல் கஷ்டப்படுபவன், யார் ஒருவனை கஷ்டப்படுத்தினானோ அவனை பார்க்கும் பொழுது இப்படி ஒரு தர்மத்தை கடைபிடிக்கணும், நம்ம கடைபிடிச்சு வழிகாட்டி இருக்கோமே, இவாள்லாம் கடைபிடிக்கலையேன்னு வருத்தப்படுவார். இதை யார் இன்னைக்கு இல்லை, வள்ளலார் சொன்னார். நான் நல்லது சொன்னேன், கேட்பதற்கு ஒருத்தரும் இல்லையேன்னர், கடை விரித்தேன் கொள்வாரும் இல்லை சொன்னாரே. அவ்வளோ பெரிய ஞானி ஏன் சொன்னார்? அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு போக வேண்டியதானே. கடை விரித்தேன் கொள்வாரும் இல்லை, கேட்குறவன் இல்லையேன்னாரே. ஏன் அவர் வருத்தப்படுறார்? இவ்வளோ தர்மத்தை நம்ம கடைபிடிச்சுட்டு தர்மத்தை சொல்கிறோம், இப்படி கேட்காம இருக்காள். அவருக்கு என்ன கோபம்னா, எல்லாருக்கும் மூளை இருக்கு, ஒருத்தருக்கு இல்லாதவனுக்கு சொல்லலையே. மிருகத்துக்கும் பட்சிக்குமா சொன்னார்? இல்லையே, மனுஷாளுக்கு தானே சொல்கிறார். நீங்கள் அதனால தான் உபன்யாசம் கேட்குறவா தெரிஞ்சுக்கணும். சும்மா கேட்டு பிரயோஜனம் இல்லை. உபன்யாசம்ங்கிறது கேட்கணும், கடைபிடிக்கணும். ஏதாவது ஒன்று தர்மத்தை சொல்கிறோமே, ஒரு காண்டத்துக்கு ஒரு தர்மம் சொல்கிறோம். அதை தான் சொல்கிறார்.
பரிவு இளன் ஒருவன் தனி இளையோன் தாரம் பவ்வினன் என்ற சொல் தரிக்குமாறு உளதோ. இதை நாம் எப்படி ஜீரணம் பண்ண முடியுங்கிறார் ராமன். இதை நான் எப்படி ஜீரணம் பண்ண முடியும்? என் ராஜாங்கத்தை தம்பிக்கு விட்டு கொடுத்திருக்கிறேன், என் சிற்றன்னை பேச்சை கேட்டு வந்திருக்கேன், இப்படி தர்மத்தை கடைபிடிக்கிறேன். அவர் இப்போ என்ன நினைக்கிறார்னா, தன்னோட மனைவியை ஒத்த தூக்கின் போன கஷ்டத்தை தான் அனுபவித்தது, இவன் எப்படி தன் மனைவியை இழந்திருக்கிறானே, அதை எப்படி அவன் கஷ்டப்பட்டிருப்பான் என்று அவர் உணர்ந்ததினால்தான் அந்த வார்த்தையை சொல்றார். எல்லாரும் உணரணும். அதுக்காக நான் உங்களுக்கு சொல்றது நீங்களும் கஷ்டப்படுன்னு சொல்லலை. ஒருத்தருடைய சிரமத்தை உணர்ந்து நாம நடக்கணும். இப்போ செத்த முன்னால ஒரு 1/4 மணி நேரம் முன்னால விளக்கம் சொன்னேனே, ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் பேசக்கூடாது, நாட்டு பொண்ணு ஏற்றுக்க மாட்டான்னு சொன்னேன் பாருங்கோ. அப்போ தான் இங்கே கவனிக்கணும். இந்த நாட்டு பொண்ணாக இருக்கிறவ மாமனார் ரிட்டையர் ஆன பெருமையோ, மாமியாரும் உத்தியோகத்துக்கு போய் ரிட்டையர் ஆன பெருமையோ சொன்னான்னா கேட்டுக்கணும். என்ன சார் திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டு ஏன் கேட்டுக்கணும்னா, நாளைக்கு நம்மளும் இப்படி ஒரு நாளைக்கு ரிட்டையர் ஆக போகிறோமே, புரியுறதோ? குறை சொல்லக்கூடாது அவளை. அவள் சொல்கிறாளா சரின்னு கேட்டுக்கோ. ஏஜில் பெரியவா அவா. இப்போ நீங்கள் அவா தங்க அனுபவத்தை சொல்கிறா. அவா என்ன சொல்கிறா? தங்க அனுபவத்தை சொல்கிறா. அப்போ நம்ம கேட்டுக்கணும். ஏன்னா அவ எதுக்கு சொல்றா? நியாய தர்மத்துக்கு சொல்றா. நீ ஏன் பெருமைக்கு சொல்றான்னு நினைக்கிற? பெருமைக்கு சொல்றான்னு நினைக்க வேண்டாமே நீ. அங்கேருந்து அது நாம் அவளை கொண்டாடுவோமே. அவள் என்ன எதிர்பார்க்குறா? ஓ நீங்கள் அப்படிலாம் இருந்தேள், இப்போ ரிட்டையர் ஆகிட்டேள், அதையும் நினச்சின்னு இருக்காதீங்கோ, நாங்கள் தான் உங்களுக்கு எல்லாம் செய்கிறோமே அப்படின்னு சொல்லணும். நாட்டு பொண்ணு தெம்பு சொல்லணும். அதையே நினச்சின்னு இருக்காதீங்கன்னு. அப்போ தான் அவளுக்கு சந்தோஷமாக இருக்கும். நம்மளை சொல்கிறத உணர்ந்துருக்கா? எல்லாரும் தயவு செய்து ஒரு ஜீவனுடைய சிரமத்தை உணருங்கள். ராமர் சுக்ரீவனுடைய சிரமத்தை உணர்ந்தார். புரியுறது? நம்ம இன்னொரு ஜீவனுடைய சிரமத்தை உணர்ந்தால்தான் நாம் நல்லதை செய்ய முடியும். அந்த தர்மத்தை தெரிஞ்சுக்கோங்க. சும்மா ராமாயணம் கேட்டு புண்ணியம் கிடையாது. ராமர் சுக்ரீவனுடைய சிரமத்தை உணர்ந்தார். அந்த சிரமத்தை உணர்ந்ததினால்தான் அப்பதான் அவர் சொல்றார், நீ கவலைப்படாதே, 14 லோகமும் அந்த வாலிக்கு துணையா வந்தா, உலகம் 7 7 வந்து அவன் உயிர்க்கு உதவி விலகும் எண்ணினும், உலகம் 7 7 வந்தாலும் வில்லிடை வாளியின் விட்டு என் வில்லால் பானத்தை போட்டு தலைமையோடு நின் தாரமும் உனக்கு இன்று தருவேன் புலமையோய் அவன் உறைவிடம் காட்டு. அந்த வாலி எங்க இருக்கான்னு காட்டு. அந்த வாலி உயிரை எடுத்து உனக்கு கிஷ்கிந்த ராஜாங்கத்தையும் கொடுத்து உன் மனைவியும் தருகிறேன். அடுத்தது நீதான் கிஷ்கிந்தைக்கு ராஜா, அடுத்தது நீதான் அப்படின்னு ஒருத்தன் சொல்லணும்னா கொடுக்கக்கூடிய தகுதி உள்ளவன் தான் சொல்லணும். ஆமா, நான் சொல்றது ராமாயணத்தில். இப்ப அடுத்தது நீதான்னு ராமர் ஒருத்தரை ப்ரப்போஸ் பண்றான்னா, செகண்ட் பண்றதுக்கு பக்கத்தில் லட்சுமணன் இருந்தான். எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கணும், நம்ம ஒருத்தரை ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னால் செகண்ட் பண்ணுறாளான்னு பார்த்துக்கணும். நான் சொல்கிறது ராமாயணத்தில் சொல்லின்னு இருக்கு. அதனால தான் நம்ம இல்லற தர்மத்தில் சொன்னால், இப்போ ஆம்பளை தானம் பண்ணணும், ப்ரப்போஸ் பண்ணணும் இல்லையோ, ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாலே ஆத்துக்காரி பக்கத்தில் இருக்கா. நம்ம ஆத்துக்காரியை வச்சுட்டு தான் ப்ரப்போஸ் பண்ணணும். புரியுது? ஆமாம், அவள்கிட்ட முன்னாலேயே சொல்லி வச்சுடணும், நான் இப்படி பண்ண போகிறேன், நீ சரின்னு சொல்லணும். ப்ரிப்பேராக இருக்கணும் எப்போவுமே.
ஆமாம், எல்லா சாஸ்திரமே சொல்லியிருக்கு. கல்யாணம் பண்ணிட்டாச்சுன்னா ஆம்படையான் சொல்கிறத செகண்ட் பண்ணணும்னு, அந்த தர்மத்தை சொல்லிடணும். கல்யாணத்தை இன்றைக்கி நான் என்ன பண்ணாலும் நீ சரின்னு சொல்லணும். அதுதானே மந்திரத்திலேயே சொல்கிறோம். இப்போ அதனால் என்ன ஆகுது, நம்ம எவ்வளோ தைரியமாக இல்லறத்தில் ஈடுபட முடியறது. ஆத்துக்காரி சரிங்கிறாளே, புரியுறதோ? ஆமாம். இப்போ நீங்கள் குழந்தைகளே கோச்சிக்கும், அவன் அம்மா அப்புறமா சொல்லுவாள், உனக்கு இப்போ தெரியாது, ஆம்படையாக வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அவன் அம்மா பொண்ணோ பையனோ கேட்பா இதை செய்யணும்னு, அப்பா வரட்டும் ஒரு வார்த்தை கேட்போம்பாங்க. என்னம்மா நீ எதை எடுத்தாலும் அப்பா அப்பாங்கிற அப்படிங்க அங்கேருந்து. அது சொல்லப்படாது. அவன் ஆமாம், அவள் தானே செகண்ட் பண்ணுறவன். இப்போ அவள் ப்ரப்போஸ் பண்ணலை, குழந்தை ப்ரப்போஸ் பண்ணுறத அப்பாட்ட தான் சொல்கிறா. அவன் ப்ரப்போஸ் பண்ணணும், அது சரியா இல்லையான்னு, அப்புறம் தான் இவன் செகண்ட் பண்ணுவாள். புரியுறதோ? இது கல்யாணம் ஆனால் தான் வரும். இந்த கேட்குற குழந்தைக்கு இப்போ தெரியாதே, அது கல்யாணம் ஆக விட்டு தானே தெரியும். அதான் இந்த இடத்துல சொல்கிறார் அவர். எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். ராமாயணம் சார், ராமாயணம்ங்கிறது இருக்கே சார், ஒரு ஒரு காண்டமும் ஒரு ஒரு பாட்டும் நமக்கு வாழ்க்கை கல்வி. அதனால் இந்த ஜென்மாவில் கடைப்பிடிக்க முடியாது, இதுக்கு நிறைய ஜென்மா எடுக்கணும். ஆமாம், நான் என்ன சொல்கிறேன், எடுத்த ஜென்மாவில் முடிஞ்ச அளவுக்கு கடைப்பிடிப்போம், அப்புறம் அடுத்த ஜென்மாவை பார்த்துப்போம். நமக்கு நிச்சயம் இப்போ ராமாயணம் கேட்கறதுனால, ராமநாமா சொல்கிறதுனால நல்ல ஜென்மா கிடைக்கும், அந்த நம்பிக்கை இருக்குது நமக்கு. அது எப்படி சார் உங்களுக்கு இந்த நம்பிக்கை இருக்குன்னு நீங்கள் போன ஜென்மாவில் இந்த மாதிரி ராமாயணம் கேட்டோங்கிறது தெரிஞ்சுட்டு இருக்கோமே, இப்போ கேட்டுன்னு இருக்கோமே, அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. போன ஜென்மா நல்லது பண்ணியிருக்கோங்கிறதுக்கு என்ன அடையாளம், இப்போ கேட்டுன்னு இருக்கோமே, அதனால தான் இப்போ நம்ம எவ்வளவு, அதனால தான் நம்ம தப்பு பண்ணக்கூடாது, துன்மார்க்கத்துக்கு போயிடக்கூடாது, அதை தான் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கோம். என்ன இருக்குது, நாளைக்கு பார்ப்போம். இதில் நீங்கள் சுந்தரகாண்டம், இது ராமநாமாவுக்கு எவரெஸ்ட் கட்டடம் மாதிரி. நீங்கள் இந்த கட்டடம் பார்க்குறீள், இவ்வளோ பெரிய கட்டடம் இருக்குன்னா இதுக்கு கீழே அஸ்திவாரம் பேஸ்மெண்ட்டு நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் இந்த கட்டடத்தை பார்க்குற போது உணரணும் இவ்வளோ பேஸ்மெண்ட்டு எப்படி இருக்கும்னு. அதனால் ஒரு ஒரு காண்டத்துக்குமே முதல் காண்டம்தான் பேஸ்மெண்ட்டு. ராமநாமாவுக்கு அங்கீகாரம் கொடுத்து ராமநாமாவை ஒசத்தி அப்படின்னு அஸ்திவாரம் போட்ட காண்டம் எதுன்னா கிஷ்கிந்தா காண்டம் தான். நீங்கள் நாளைக்கு வாலி சுக்ரீவன் யுத்தம் முடிஞ்சு ராமநாமா வியாக்கியானம் போது கேட்பள், அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட எல்லாரூர், அஞ்சிலே ஒன்றை வைத்தான் நம்ம எழுத்து காப்பான். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா.